திருவடிகள் வணங்கி, எல்லாம் வல்ல சித்தி விநாயகப் பெருமான் திருவடிகளை வணங்கி, முருகப்பெருமான் திருவடிகளை வணங்கி, நாம் இந்த திருக்கோயிலுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கு வணக்கம் சொல்லி, திருக்கோயில் சிவாச்சாரியாருக்கு வணக்கம் சொல்லி, வருகை தந்த சொற்பொழிவை கேட்பதற்காக வந்திருக்கிற பெரியோர்களுக்கு வணக்கம் சொல்லி, அடியனோடு வந்திருக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் வணக்கத்தை சொல்லி நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். இன்றைக்கு நமக்கு திருக்கோயிலிருந்து வழங்கப்பட்ட தலைப்பு வேல் வாங்கி விடைபெறுதல் என்பது தலைப்பு. ஆனால் அந்த வேல் வாங்குதலை நம்ம கொஞ்சம் முன்னால் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அப்படின்னா தான் சப்ஜெக்டை நம்ம கவர் பண்ண முடியும். ஆனால் முருகர் அந்த தலைப்புக்கு சம்மதிக்கிறாருங்கிறது தான் வேல் இன்னைக்கு தானே வந்திருக்குது. வேல் வாங்கி விடைபெறுதல் சிவா, வேல் வாங்கி இன்னைக்கு வேல் இன்னைக்கு வந்திருக்கு. புதுசாக வேல் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்கள். எல்லாமே இறைவனுடைய திட்டம்தான். இன்னைக்கு தலைப்பு வேல் வாங்கி விடைபெறுதல். முருகருக்கு இன்றைக்கி என்ன வந்திருக்குது? அதாவது சில அடையாளங்களை தான் சாமி காட்டுவார். இங்கே இந்த கோயிலில் நடக்கிறதெல்லாம் சாமிக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். முருகனே வர முடியாது நம்மளுக்காக. நம்ம அருணகிரியாரா முருகனே வர்றதுக்கு சில அடையாளங்களை காட்டுவார். சாமி நம்ம கூட இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு அந்த நம்ம ஏற்கனவே நிறைவு செய்த பகுதியிலிருந்து கந்தபுராணத்தில் மகேந்திர காண்டம்னு ஒரு பகுதி உண்டு. அதாவது சூரர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் முருகப்பெருமான் கேட்டு தெரிந்து கொண்டார் வியாழ பகவானிடத்தில். திருச்செந்தூரில் இருந்து கேட்டார். இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு தேவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக முருகப்பெருமான் புறப்படுவது, அது சம்பந்தமாக போர் செய்ததெல்லாம் நாம் இன்றைக்கு பார்க்கணும். இன்று அடுத்து 2 நாள் சொற்பொழிவு. பிறகு செவ்வாய்க்கிழமை வள்ளி திருமணம் அன்றைக்கு நம்ம எதை சொல்லி முடிப்போம்? வள்ளி திருமணத்தை சொல்லி முடிப்போம். அதுக்கும் நாங்கள் வருவோம். முதல்ல வரலாமா வர வேண்டாமான்னு ரொம்ப உங்களுக்கு நிறைய பணிகள், வேறு ஒன்றும் கிடையாது. 2வது நாள் நான் வந்தேன். நல்லா என்னைக்கு தொடங்கணும்? என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை நான் வரும்போது காலையில் முழுவதும் பழனியில் டியூட்டி, 3 மணி நேரம் டியூட்டி, திருமந்திரம். அதை முடிச்சு தான் இங்கே வந்தோம். வேலைகள் நிறைய, வேறு ஒன்றும் கிடையாது. நாளைக்கு திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய தேவார டியூட்டி 3 மணி நேரம். அதை முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வரணும். மற்றபடி இங்கே வர்றதில் என்ன, எங்கே இருந்தாலும் இறைவனை தானே நினைக்க போகிறோம். மகேந்திர காண்டம்ங்கிற பகுதியில் சொல்கிறார். அந்த காண்டத்தை கச்சியப்பர் ஒரு முருகனுடைய துதியோடு ஆரம்பிக்கிறார். அந்த துதியினுடைய பொருள் என்ன? முருகனை யாரும் வெல்வது கடினம், அப்படி தான் அந்த துதி தொடங்குகிறது. முருகனை யாரும் வெல்ல முடியாது, தேவர்களுக்கு உயர்ந்த பதவியை கொடுத்தவன், வேத ஒழுக்கத்தை காத்தவன்கிறார். அதாவது நம்ம முருக பக்தர்கள் அப்படின்னு சொன்னாலும் ஆகம வழியில் நிற்பவர்கள், வேத நெறியில் நிற்பவர்கள், திருமுறை நெறியில் நிற்பவர்கள்னால அர்த்தம் ஒன்று தான். எப்படி சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முருக பக்தர்னாலும் ஒன்று தான், விநாயகர் பக்தர்னு சொன்னாலும் ஒன்று தான், சிவபக்தர்னு சொன்னாலும் ஒன்று தான். அதாவது நம்முடைய இந்து தர்மம்னு சொன்னாலும் அதுதான். நம்முடைய இந்து சம்பிரதாயத்தில் நமக்கு முதன்மையானது வேதம் தான். இதில் நிறைய மாற்று கருத்துக்கள் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம். முதன்மையானது வேதம், வேதத்திலிருந்து வந்தது ஆகமம், ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் அப்படின்னு மாணிக்கவாசர் சொல்கிறார். இப்போ நீங்கள் நிறைய பாடல் இதெல்லாம் சஷ்டிலாம் அழகாக பாடுறீங்களே. பிறகு இது வேல் மாறல் பாடுனீங்க. வேல் மாறல் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். ஜோதி டிவியில் ஒரு நாளைக்கு 2 தடவை போடுறாங்க. காலையில் 11 மணி ரேஞ்சுக்கு வேல்மாறல் ஓடிட்டுருக்குது, சாயங்காலமும் போடுது வேல்மாறல். திருத்தணியில் உதித்தரன் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகவேலே. அதுதான் ரிப்பீட்டடாக வரும். இப்படி 64 முறையோ எத்தனையோ முறை அப்படி வரும். ஆமாம். அப்போது அப்படியானால் இந்த படிநிலைகளை நம்ம மறந்துடவே கூடாது. இந்தியா முழுவதுக்கும் பிராந்தியங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். கேரளத்தில் மலையாள மொழியில் பக்தி பாடல் இருக்கலாம், தாராளமாக பாடலாம். தமிழில் இருக்கலாம், இதில் பிராந்திய மொழிகள்னு பேர். ஆந்திராவில் ஒரு மொழி இருக்கலாம், கர்நாடகாவில் ஒரு மொழி இருக்கலாம். ஆனால் இந்தியா முழுவதுக்கும் நமக்கான மொழி தான் சமஸ்கிருத மொழி. இதில் கேரளத்துக்கு என்ன சிறப்புனா, சமஸ்கிருத சொற்கள் அதிகம் பயன்படுத்துகிறவங்க யார் தான்? கேரளத்தில் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்தியாவிலேயே. அவங்க வட இந்தியாக்காரங்களை தவிர ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்னு போட்டால் கேரளாவில் தான் எதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் ஹிந்தி இங்கே நல்லா இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டை விட ஹிந்தி நல்லா இருக்கிறது. எங்கே என்ன காரணம்னா, சமஸ்கிருதம் பயிற்சி பண்ணால் எது ஈஸி? ஹிந்தி ஈஸி. ஹிந்தி வேணுமா வேண்டாமாங்கிறது அது வேறு டாபிக். அது வேற ஒரு நாள் மேடை போட்டு பேசுவோம்.
நான் சொல்ல வந்த செய்தி இதுதான். அதனால் வேத ஒழுக்கத்தை காத்தவன் முருகன். அதாவது சிறையில் இருந்து தேவர்களை சிறையிட்ட அவுணர்களை தண்டித்தவன் முருகன். பரஞ்சுடர் உருவாய் வந்த குமரனை பணிதல் செய்வான் என்று அந்த வாழ்த்து சொல்லுது. ஒளியே வடிவமாக வந்தார் முருகன். அந்த குமரனை நாம் பணிவோம். அதாவது ஒரு முருக பக்தருடைய வழிபாட்டை ரெண்டே வார்த்தையில் சொல்லிடலாம். சிவ வழிபாட்டுக்குரியது தான், அப்படியே முருக வழிபாட்டுக்கு. வாழ்த்துவோம், வணங்குவோம். நினைவில் வச்சுக்கிடுங்க. நாங்கள் டெய்லி இந்த கதைக்கு இடையில் ஒரு முருக பக்தருக்கு தேவையானதெல்லாம் சைடில் சொல்லிகிட்டே இருக்கிறோம். உங்களுக்காக தான் சொல்கிறோம். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மெலி வேணியன், அலகில் ஜோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி. அந்த வாழ்த்துதல் வணங்குதல் தான் ஒரு பக்தனுக்கு அடிப்படை. விநாயகரை கும்பிட்டாலும் சரி, முருகனை கும்பிட்டாலும் சரி, சிவனை கும்பிட்டாலும் புகழ்ந்து பாடணும். ரெண்டாவது நல்லா வணங்கணும். தலையே நீ வணங்கா என்று தேவாரம் சொல்லும். அதனால் அந்த முருகனை வணங்குவோம் என்று சொல்லி இந்த கதை பகுதியை தொடங்குறாங்க. வீரவாகு தேவர் அந்த தேவர்கள் சிறை வைக்கப்பட்ட இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு பேர் கந்தமானதம். கந்தமானதம்ங்கிற இடம். சூரர் பற்றி முருகர் கேட்டு அறிந்து கொண்டார். முதல்ல சூரனை நேரடியாக தண்டிக்க முடியாது. நமக்கு ஒரு மரபு இருக்குது. இந்திய மரபு என்னதுன்னா, சாம வேத தான தண்டம்னு ஒரு 4 வார்த்தை இருக்குது. சாமம்னா முதல்ல எடுத்தோடனே யாச்சும் சண்டைக்கு போகக்கூடாது. முதல்ல சமாதானமாக போகணும். நீங்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு பாருங்கள். நீதிமன்றம் 2 பேரும் சமாதானம் போகிறீங்களான்னு முதல்ல கேட்கும். நீங்கள் இல்லைன்னு சொன்ன பிறகு தான் வழக்கை எடுக்கும். எது? நீதிமன்றம். அதான் சாம. வேதம்ங்கிறது என்னதுன்னா, இப்போ 2 பேர் அடிச்சுக்கிட்றாங்கன்னா அதில் ஒருத்தர் பெரிய செல்வந்தர், ஒருத்தர் ரொம்ப ஏழைன்னா 2 பேரையும் உட்கார வச்சு, இந்த ஏழையாக இருக்கிறவர்கிட்ட என்ன சொல்லணும், அவர் காசு நிறையா வச்சுருக்காருப்பா, அவர் நீ நேரடியாக மோதுனா லைஃப் லாங்காக 5 வருஷம் கேஸ் நடத்திருக்கியா, உன்னால் முடியுமா? இதையெல்லாம் யாருக்கு எடுத்து சொல்லணும்? அவர் 500 வருஷம் கேஸ் நடந்தால் கூட அவர் பரம்பரை நீ நடத்தியா, அப்படி எடுத்து வேற்றுமையை எடுத்து சொல்கிறது. அதுக்கு வேதம்னு பேர். எல்லா விஷயத்துலையும் இந்த 4ஐயும் பயன்படுத்த சொல்கிறாங்க. சமாதானமாக போகிறது, வேற்றுமையை எடுத்து சொல்கிறது, சாம வேதம். தானம்னா என்ன அர்த்தம்னா, அதாவது எதையாவது கொடுத்து அந்த பிரச்சனையை முடிக்க முடியுமான்னு பார்க்குறது. எதையாவது கொடுத்து. இப்போ ஒரு செல்வந்தருக்கு ஒரு ஏழைக்கும் பிரச்சனைனா, நீங்கள் அவருக்கு 2 லட்ச ரூபா கொடுத்தா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் சார் அப்படின்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். இப்படி ஒரு முறை இது எல்லா நிலையிலும் இருக்குது. நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட கூட அந்த 4 இருக்குது. ஒரு குழந்தைய நீங்கள் சமாதானப்படுத்தி பார்க்கலாம், அல்லது அக்கா இப்படி இருக்கா, தங்கச்சி நீ இப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். பிறகு எதையாவது பொம்மையை வாங்கி கொடுத்து ஏமாற்றலாம், முடியலன்னா அடியை போடலாம். அதான் தண்டம். புரியுதா? அதனால தான் முருகர் எதை கையில் எடுக்கிறார், முதல்ல எடுத்த உடனே போர் இல்லைன்ட்டார். வீரவாகு தேவரை அனுப்பி என்ன பேசி பார்ப்போம், சமாதானம் பேசி பார்ப்போம் என்று வீரவாகு தேவரை அனுப்புகிறார். நம்ம வழக்கில் வீரபாகு ஒன்றும் தவறு கிடையாது. வீரவாகுன்னு சொல்லலாம், வீரபாகுன்னு சொல்லலாம். தமிழ் எழுத்துக்களில் வகரம் வர்ற இடத்துல பே என்ற எழுத்து மாறி மாறி வரும். அது ஒரு பெரிய தவறு கிடையாது. அந்த தேவரை விடுவித்தால் அதாவது தேவர்களை சிறை வைத்திருக்கிறான் சூரபன்மன். தேவர்களை விடுவிப்பதற்கு சம்மதித்து விட்டால் போர் கிடையாது. இந்த செய்தியை யார் போய் சொல்ல சொல்கிறாரு? வீரவாகு தேவர்கிட்ட சொல்லி நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்கங்கிறாரு. யாரை தூது அனுப்புவதுன்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. தூது செல்பவன் மிகப்பெரிய வீரனாக இருக்கணும். எல்லாரும் போக முடியாது. நீங்கள் நம்முடைய காப்பியங்களில், நம்முடைய இதிகாசங்களில் தூது போனவங்கள்லாம் பெரிய ஆட்களாக இருப்பாங்க. மகாபாரதத்தில் தூது யார் போகிறார்? கிருஷ்ணரே போகிறார். எல்லாரும் போக முடியாது. தூது போபவர்களுக்கு எல்லா ஆற்றலும் இருந்தால்தான் தூது போக முடியும். அதனால தான் மகாபாரதத்தில் யார் போகிறார்? கிருஷ்ணர் போகிறாரு. ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் போகிறாரு. இவங்களுக்கு சமமானவர் வீரவாகு தேவர்னு அர்த்தம். தூது எல்லாரையும் அனுப்ப மாட்டாங்க. வீரவாகு தேவர் ஒருவரே இதற்கு ஏற்றவர் என்று முடிவு செய்து அவரை அனுப்புகிறாங்க. அதாவது வீர மகேந்திரபுரிக்கு நீ போய் சூரபன்மனை அடைந்து இந்த சமாதானத்துக்கு ஒத்து வருகிறீர்களான்னு கேளுங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கு தான் சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். இந்திரனுடைய மகனை எல்லாம் அங்கே தான் சிறை வச்சிருக்கிறாங்க. தேவர்களையெல்லாம் தான் அங்கே தான் பிடித்து சிறை வைத்திருக்கிறான் சூரபன்மன். அதாவது விடுதலை செய்ய தயாரா அல்லது போர் செய்ய தயாரான்னு கேள். அந்த ராமாயணத்தில் இதே வசனம்தான். ஆஞ்சநேயர் சீதையை விடுதலை செய் அல்லது போருக்கு தயாராக. அதான் ராமாயணத்தில். நம்முடைய ஒரு காப்பியம் புரிஞ்சுதுன்னா
எல்லா காப்பியும் புரிஞ்சிடும். ராமாயணம் தெரிஞ்சால் ஒழிய கந்த புராணம் புரியாது, தப்பாக நினைக்காதீங்க. ராமாயணம் நல்லா தெரிஞ்சால் எது ஈஸியாக புரியும்? கந்த புராணம் ஈஸியாக புரியும். அந்த போருக்கு அவன் விடுதலை செய்து விட்டால் நான் போருக்கு வரமாட்டேன், அல்லது நான் போருக்கு வருகிறேன்னு முருகர் சொல்லிட்டார். சென்று கேட்டுட்டு வந்தார். இந்த வீரவாகு தேவர் கிளம்ப போகிறார். இந்திரன் அங்கே தான் இருக்கிறார், திருச்செந்தூரில் தான் இருக்கிறார். ஓடி வந்து என் மகனை முதல்ல பார்த்துருங்கங்க, நீங்கள் சூரபன்மனை பார்க்குறது ரெண்டாவது. அங்கே தான் யார் மகன் சிறை இருக்கிறான்? இந்திரனுடைய மகன். சரி, அதை நான் பார்த்துட்டு வருகிறேன் என்று கிளம்புகிறார். வீரவாகுவுடன் 108 வீரர்கள் புறப்படுறாங்க. 108 வீரர்கள் புறப்படுறாங்க. யாருமே வேண்டாம், யார் மட்டும் போகிறேன். அதனால தான் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? நிறைய பேரை உதவி கேட்போம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் ரொம்ப பழைய காலங்களில் இருந்த அரசியல் தலைவர்களெல்லாம் வெளிநாட்டு பயணத்துக்கு பெரும்பாலும் தனிமையாக தான் போயிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, அரசுக்கு என்ன வந்துடக்கூடாதுன்னு, செலவு வரக்கூடாது. பிறகு அவங்க எல்லா மொழியும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆங்கிலம் தேவைப்பட்டால் ஆங்கிலம் பேச தெரியும். அரசுக்கு எந்த செலவு வரக்கூடாதுன்னு தனியாக தான் போயிருக்கிறாங்க அந்த காலங்களில். அதுபோல் யார் தனியாக போகணும்னா என்ன வேணும்? திறமை வேணும். அந்த திறமையோடு இருந்தவர் வீரவாகு தேவர். நான் மட்டுமே போகிறேன்னு சொன்னார். காலில் வீரகண்டை என்ற நகை அணிந்து கொண்டார். வீரகண்டைன்னு ஒரு அணிகலன் இருக்கு, போருக்கு செல்கிறவங்க அணிவது. நடராஜர் வந்து பாதத்துக்கு பக்கத்தில் அணிந்திருப்பார், அது சிலம்புன்னு பேர். அதற்கு சிலம்பு ஓசைன்னு பேர். திருவஞ்சை களத்தில் சேரமான் பெருமாள் நாயனார்னு ஒரு நாயனார் இருந்தார். திருவஞ்சை களத்தில் பக்கத்தில் என்ன ஊர்? அந்த ஊரில் 2 ஊருக்கு சேர்ந்து பூஜை நடக்குமே, கொடுங்கலூரா? கொடுங்கலூர், திருவஞ்சை களம். அந்த திருவஞ்சை களத்தில் சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு சிவனடியார் இருந்தார். இந்த கதையை நாங்கள் தமிழ்நாட்டில் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறோம். பெரிய புராணத்தில் இருக்குது இந்த கதை. அவர் வாழ்ந்தது எந்த ஊரில்? திருவஞ்சை களத்தில். அவருக்கு நாள்தோறும் நடராஜர் வந்து இவர் பூஜை பண்ணி முடித்த உடனே நடராஜர் சிலம்பு ஓசை காட்டுவார். அந்த சிலம்பு ஓசையை கேட்ட பிறகு தான் அவர் பூஜையை நிறுத்துவார். ஒரு நாள் சிலம்பு ஓசை கேட்கலை. அப்போ சேரமான் பெருமாள் நாயனாருங்கிற மன்னர், அவர் சேர மன்னர், அவர் வந்து ஏன் சிலம்போசை காட்டலைன்னு கேட்குறாரு. தில்லையில் சுந்தரர் வந்து தேவாரம் பாடிக்கிட்டு இருந்ததை அதை கேட்டுக்கொண்டிருந்ததுனால சிலம்போசை கொடுக்கல அப்படின்னாரு. அதற்கு பிறகு சேரமான் சிதம்பரத்துக்கு வந்து நடராஜரை கும்பிட்டுட்டு நடராஜரை தரிசித்து விட்டு சுந்தரரை தரிசித்த வரலாறுலாம் பெரிய புராணத்தில் மிகப்பெரிய வரலாறு இருக்குது. நான் இப்போ சொல்ல வந்தது, நடராஜர் காலில் இருக்கிற சிலம்பு வேறு, கண்டை வேறு. சிலம்பு என்பது பாதத்தை ஒட்டி இருக்கிற அணிகலன். வீரகண்டை என்பது முழங்காலுக்கும் பாதத்துக்கு இடையில கட்டுவாங்க. யார் கட்டுவது? வீரர்கள் அணியக்கூடியது. அதை அணிந்து கொண்டு புறப்பட்டார். கந்தமான மலை உச்சிக்கு சென்றார். அப்படியே ஆஞ்சநேயரை ஞாபகம் வச்சுட்டா எல்லாம் புரிஞ்சிடும். மலை உச்சிக்கு போனார். இவர் ஏறி நின்றவுடன் மலை பிளந்து போயிற்று. மலை பிளந்தது. எந்த ஒரு செயலை தொடங்கும் போதும் நம்ம இறைவனை நினைச்சு தொடங்கணுங்கிறது தானே நம்முடைய மரபு. இவர் கந்தநாயக என்று முருகனை நினைத்து தன்னுடைய வேலையை தொடங்கினார். மந்திரம் சொல்லி தொடங்கினார் என்று தியானித்தார். மனசுக்குள்ளே நினைத்து கொண்டு விஸ்வரூபம் எடுத்தார். விஸ்வரூபம் என்ன? ஒரே நேரத்தில் எல்லா பொருளையும் பார்க்கலாம், அந்த ரூபத்தை எடுத்தார். முருகர் விஸ்வரூபம் எடுத்த வரலாறு பின்னால் வருது. வீரவாகு தேவர் விஸ்வரூபம் எடுக்கிறாரு. பாரதத்தில் கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுக்கிறாரு. விஸ்வரூபம்னா என்னது? விஸ்வம்னா உலகம். உலகம் அளவிற்கு விரிந்து காணப்படுவது விஸ்வரூபம். ரூபம்னா வடிவம், விஸ்வம்னா உலகம். விஸ்வேஸ்வரன் சிவபெருமானுக்கு பேர். அப்படி விஸ்வரூபம் எடுத்த உடனே அவருக்கு இலங்கையில் இருக்கிற எல்லாமே தெரியுது. சூரபன்மன் எங்கே இருக்கான், நகரங்கள்லாம் எங்கே இருக்குது, அரண்மனை எங்கே இருக்குது, கோபுரம் எங்கே இருக்குது, எங்கே சிறை இருக்காங்க, எல்லாம் அவருடைய கண்ணுக்கு தெரிகிறது. ஒரே நேரத்தில் உலகை பார்க்கிறார் விஸ்வரூபம். சூரன் நகரத்தை பார்த்தார். அதாவது இலங்கையை அழிச்சிடலாமான்னு நினைச்சாரு. அந்த சூரனுடைய நகரத்தை அழிச்சிடலாமான்னு பார்த்தாரு. அது இலங்கையோடு சேர்ந்தது தான் அது. அந்த சூரபன்மனுடைய நகரத்தில் வடக்கு பகுதியில் இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்தான் சயந்தன், சூரனுடைய நகரத்துக்கு அருகில். இப்போ சூரன் இருக்கிற நகரத்தை அடித்தால் எதுவும் அழிஞ்சிடும், இலங்கையும் அழிஞ்சிடும். அங்கே யார் சிறையில் இருக்கிறார்? சயந்தன் இருக்கிறான். அவனை காப்பாற்றணும், அங்கே இருக்கிற தேவர்களை காப்பாற்றணும். அப்போ என்ன செய்ய முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு.
அழிக்க முடியாது, தீயை அழிக்க முடியாது. ஆஞ்சநேயர் நினைவுக்கு வர்றாரு பாருங்க, இலங்கையை அழித்த நினைவு வருதா? ஒரு காப்பியம் புரிஞ்சால் இன்னொரு காப்பியம் புரிஞ்சிடும். எனவே அழிக்க வேண்டாம் என்று முடிவு செய்தார். அந்த இடத்துல ஒரு கச்சியப்பர் ஒரு அழகான மந்திரம் சொல்கிறார். ஆவதோர் காலை எந்த ஆறிரு தடந்தோள் வாழ்க. அது ஒரு முருகனுடைய வாழ்த்து வருது. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஒரு மந்திரம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, மூவிரு வதனம் வாழ்க. மூவிரு வதனம் 6 முகம் வாழ்க. முழுதருள் விழிகள் வாழ்க. முருகனுடைய கண் நல்லா வாழ்கிற. நம்ம சம்பிரதாயத்தில் இறைவனுடைய கண்கள் ரொம்ப அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இறைவன் குருவாக வரும்போது தன்னை நம்புகிற உயிர்களுக்கு எது வழியாக தான் அருள் செய்கிறாரு? கண் வழியாக தான் அருள் செய்வார். இதில் நுட்பங்களெல்லாம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். கதை நீங்கள் கூட படிச்சுடுவீங்க. இந்த கதையில் வர்ற சில பெயர்களையா நான் கட்டாயமாக சொல்கிறேன்னா, நிறைய வருஷம் கதை கேட்டவங்க இருப்பாங்க, புரியுதா? 30-40 வருஷம் கதை கேட்டவங்க இருப்பாங்க. இந்த ஏரியாவை இவர் சொல்லலையேன்னு தப்பாக நினைப்பாங்க. அது தெரியாதவங்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. அந்த கதை தெரிஞ்சவங்க இதெல்லாம் சொல்கிறாங்களான்னு அவங்க அதை தேடுவாங்க. அந்த கதையெல்லாம் அந்த ஏரியாவில் வருகிறதான்னு தேடுவாங்க. அதை நம்ம சொல்லணும். இந்த சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. நம்முடைய சம்பிரதாயத்தில் குரு தன்னுடைய அருளை எது மூலமாக தான் காட்டுக் கொடுப்பார்? கண்ணின் வழியாக தான் கொடுப்பார். அதற்கு ஆகமத்தில் பேர் நயன தீட்சைன்னு பேர். என்ன தீட்சை? நயன தீட்சை. ஒரு குரு உங்களுக்கு அருள் செய்யணும்னா அவர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னா கண்ணால் பார்க்கணும். அவர் கண்ணால் பார்ப்பதால் நம்மளை நல்லா கண்ணால் பார்க்கணும். அதனால தான் பள்ளிக்கூடத்தில் கூட நமக்கு முன்னால் யாரை உட்கார வச்சாங்க? மாணவர்களை உட்கார வச்சாங்க. முன்னால் உட்கார வச்சதுக்கு அதான் காரணம். அந்த குருவினுடைய பார்வையில் குரு பார்க்க கோடி புண்ணியம்ங்கிறாங்கல்ல, புண்ணியங்கள் நிறைய கிடைக்கும். நாம் பாடம் படித்தோம்ல, நமக்கு 3 குறைகள் போக வேண்டும்னு சொன்னோம். அறியாமை போகணும், வினை போகணும், மயக்கம் போகணும். குருவின் பார்வைப்பட்டால் வினை போயிடும், எல்லா வினைகளும் போயிடும். தான் என்னை பார்த்தான் பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுது. குரு பார்வைப்பட்டால் போதும், நம்ம செய்த வினைகளெல்லாம் போயிடும். அதற்கு சித்தாந்தத்தில் என்ன தீக்கைன்னு பேர்? நயன தீக்கை. அவர் பார்வையை கொடுப்பது. முருகனுடைய கண்ணையை இப்படி புகழ்கிறாங்கன்னா காரணம் இதுதான். கண் அழகாக இருக்குங்கிறதுனால இல்லை. கடைக்கண் பாராயின்னு பாடுவாங்க தமிழில். முருகனுடைய பார்வை பட்டாலே நம்முடைய எதெல்லாம் போயிடும்? வினைகளெல்லாம் போயிடும். மூவிரு வதனம் வாழ்க, முழுதருள் விழிகள் வாழ்க, தூவுடை நெடுவேல் வாழ்க. முருகனுடைய வேல், அதாவது வேல் தான் முருகன், முருகன் தான் வேல். அதனால் வேல் நல்லா இருக்கணும்னு அந்த பாட்டு சொல்லுகிறது. தொல்படை பிறவும் வாழ்க, தேவர்கள் தேவர் சேயோம் திருவடி வாழ்க. அதாவது நம்முடைய வழிபாட்டு முறையில் எந்த ஒரு சாமியையும் நம்ம வணங்கும்போது திருவடியிலிருந்து மேல் நோக்கி பார்க்கணும். அதற்கு பாதாதி கேசம்னு பேர். பிறகு மேலிருந்து கீழே பார்க்கணும், அதுக்கு கேசாதி பாதம்னு பேர். ஒரு சாமியை பார்க்கும்போது நாம் இன்றைக்கி பச்சைப்பட்டு கட்டியிருக்கிறாங்க, இந்த நகை போட்டிருக்கிறாங்க, நல்ல அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அது அப்படி பார்க்கலாம், தவறு கிடையாது. ஆனால் இது விதி, வழிபாட்டு விதி. திருவடியிலிருந்து மேலே பார்த்தா என்ன பேர்? பாதாதி கேசம். மேலேருந்து கீழே பார்த்தா கேசாதி பாதம். கேசம்னா முடி. 9 நம்ம தமிழில் 12 திருமுறை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் 9ஆம் திருமுறையில் பாதாதி கேச வர்ணனை, கேசாதி பாத வர்ணனைலாம் இருக்கிறது. அப்படி வர்ணனையாக பாடுவாங்க. அதனால் அவருடைய திருவடியை புகழ்கிறார். விஸ்வரூபத்தை விட்டுட்டார், இனி விஸ்வரூபம் வேண்டான்னு விட்டுட்டார். ஏன்னா அதோட போக முடியாதுல்ல, உள்ள விட்டு விட்டார். வீரவாகு ஒரு வருகை. முருகர் வீரவாகு விஸ்வரூபத்தை விட்டுவிட்டு நம்மை போல ஒரு சராசரி உருவத்தில் இருந்தால் என்ன, ஒரு 6 அடி நீளம் இருந்தால் உயரம் இருந்திருப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஆஞ்சநேயர் ஆகாயத்தில் பறந்து போகிற மாதிரி ஒரு 6 அடியில் இவர் பறந்து போகிறார் ஆகாயத்தில். அது எப்படி இருந்துதான்? முருகருடைய வேல் வர்ற மாதிரி இருந்துச்சான். யார் வர்றது? வீரவாகு தேவர் வருவது, முருகர் வேல் வந்த மாதிரி இருந்துதான். அந்த மகேந்திரகிரியில் தான் சூரபன்மன் இருக்கிறான். அதுக்கு வடக்கு பக்கத்தில் தான் இலங்கை இருக்குது. அங்கே தான் சயந்தன் இருக்கிறான். எல்லாம் இரட்டை நகரங்கள். எப்படி கொழுஞ்சாம்பாறையும் நல்லைப்பள்ளியும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இரட்டை நகரங்கள். அங்கே காவலனாக இருந்தவன் யாழிமுகன். இந்த யாழிமுகன் பெயரை நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அதை தான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் நிறைய வருஷம் கதை கேட்டவங்க யாழிமுகன் ஒருத்தர் பேரை சொல்லுவாங்களே, ஏன் சொல்லணும்னு நினைப்பாங்க. முக்கியமான பெயர்களை என்ன செய்யணும்? சொல்லணும். யாழிமுகன். பிறகு வீரசிங்கன் ஒருத்தங்க இருந்தா,
அவர்களோட போர் நடந்தது. வீரவாகு தேவர் வாளால் வீரசிங்கனை கொல்றார். முதலாக வீரசிங்கனை கொன்றுறார். அதிவீரன் என்பவன் எதிர்க்கிறான், அவனை கொல்றார். யாரு? வீரவாகு தேவர். அதற்கு பிறகு மகேந்திரபுரிக்கு போறாரு. சூரபன்மனுடைய படைகளை எல்லாம் பார்க்கிறார். அதாவது முருகனை தவிர யாராலும் இவரை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. தூதுவனாக நாம் வந்திருக்கிறோம், இங்கே இருக்க தூது சொல்லி பார்ப்போம், கேட்கலைன்னா முருகன்கிட்ட போய் சொல்லிடுவோம், நம்மளால் யாரும் அழிக்க முடியாது, இவங்களை அழிக்க முடியாது. பிறகு அழிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, யாரை காப்பாற்றணும், சயந்தனை காப்பாற்றணும் என்று முடிவெடுக்கிறார். தெற்கு வாசல் வழியாக போகிறாரு. அங்கே கயமுகன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு 1008 யானை முகம். கற்பனை பண்ணி பாருங்கள், 1008 யானை முகத்தோடு ஒருத்தர் நின்னா எப்படி இருக்கும்? இப்போ இந்த யானை அலங்காரம்லாம் பண்ணி ஒரு வழிபாடு நடத்துகிறாங்களே கேரளாவில், என்ன ஒரு யானைகள் எல்லாம் அணிவகுத்து நிற்குமல்ல திருச்சூரில், அது எத்தனை யானைகள் நிற்கும்? நாங்கள் பார்த்ததில்ல, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். சரி, நானே கற்பனை பண்ணி ஒரு 50 யானைன்னு வச்சுக்கிறேனே, இருக்குமா? அவன் 1000 யானை முகத்தோட ஒருத்தர் நின்னா எத்தனை ஏக்கர் நிற்கிறது சார் அவன்? அப்படிப்பட்டவன் யார்? கயமுகன். அவன் இருக்கிறான். வீரவாகு முருகனை தியானித்து அவங்ககிட்ட சண்டை போடலை. இனி நாம் வேறு வடிவத்துக்கு போயிடலாம். முதல்ல விஸ்வரூபம் எடுத்தார், ரெண்டாவது அவருடைய இயல்பான உருவத்தில் போனார். இப்போ அணு வடிவத்தில் மாறிட்டார். என்ன வடிவம்? அணு வடிவத்தில், கண்ணுக்கு தெரியாத வடிவத்தில் மாறிட்டார். அதாவது ஒன்று தெரிகிறது, அட்டமா சித்தி கைகூடியவர்களால் தான் இதையெல்லாம் செய்ய முடியும். அப்போ வீரவாகு தேவருக்கு என்ன இருந்திருக்கிறது? அட்டமா சித்தி இருந்திருக்கிறது. சித்தர்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு ஆற்றல், திருமூலருக்கு இருந்த ஆற்றல், அந்த ஆற்றல் யாருக்கும் இருந்திருக்கிறது? வீரவாகு தேவருக்கு இருந்திருக்கிறது. ஒருவர் தீவிரமாக முருக வழிபாடு செய்து அதில் தியானத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா வகையான ஆற்றலும் வரும். அது வீரவாகு ஒரு உதாரணம். அணுவாக மாறிட்டார். ராமாயணத்தில் ஒரு செய்தி இருக்குது. ஆஞ்சநேயர் நல்ல அடைமழை பெய்கிறதுன்னு வச்சுக்கிடுங்க, நல்ல அடைமழை. நம்ம வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போகிறதுக்குள்ள நம்ம நனைஞ்சிடுறோம்ல, உடம்பெல்லாம் நனைஞ்சிருது. இப்போ நாங்கள் காரில் வர்றதுக்குள்ளே நனைஞ்சிட்டோம். அப்போது இந்த ஆஞ்சநேயர் அணுவாக மாறி மழையில் நனையாமலே வீட்டுக்கு வந்துடுவாராம். எதா மாறி? அணு வடிவத்துக்கு போயிடுவாராம் ஆஞ்சநேயர். மாறி துளிக்கும் தாரை இடைக்கும் செலவல்லான் அப்படின்னு கம்பராமாயணம் சொல்லுது. மழை துளிக்குள்ளே நுழைஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாராம், நனையாமலே வந்துடுவாராம். என்ன வடி? ஒரு கடுகளவாக மாறிடுறது. அதுபோல் யார் மாறிட்டார்? வீரவாகு மாறிட்டார். அவருக்கு என்ன சித்தி இருந்திருக்கிறது? அட்டமா சித்தி அவருக்கு இருந்திருக்கிறது. போகருக்கு இருந்த மாதிரி, 18 சித்தர்களுக்கு இருந்த மாதிரி இவரும் அந்த ஆற்றல் உடையவராக இருந்திருக்கிறார். அந்த திருவாசகத்தில் நோக்கரிய நோக்கே அதுக்கு நுண்ணுணர்வுன்னு என்ன அர்த்தம்? நுணுக்கரியன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கடுகை சின்னதாக்குங்கன்னா உங்களால் முடியுமா? அதே மாதிரி ரொம்ப நுண்மையானவன் சிவபெருமான். அதான் நுணுக்கரிய நுண்ணுணர்வு. இனிமேலும் நுண்மைப்படுத்த முடியாத நுண்மையானவன். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு. இதே வரி தான் இந்த அணுவாக மாறுவது. 9ஆம் திருமுறை தமிழில் இருக்குது. அதில் அண்டமோர் அண்டம், அண்டமோர் அணுவாய், அணுவோர் அண்டமாயின்னு ஒரு வரி இருக்குது. இறைவன் பெரிய பொருளாகவும் இருக்க வல்லவன், சிறிய பொருளாகவும் இருக்க வல்லவன். அணுவுக்குள்ளேயே யார் இருக்கிறா? இறைவனுடைய ஆற்றல் இருக்குதில்ல. அணுவுக்குள்ளேயே இறைவனுடைய ஆற்றல் இருக்குதில்ல. வீரமகேந்திரத்தில் அப்படியே அந்த மக்கள்களெல்லாம் பார்க்கிறார். ராமாயணத்தில் கம்பர் சொல்லுவார், வீடுகள் எல்லாம் தங்கத்தில் செய்திருக்கு அப்படிம்பார். எங்கே? இலங்கையில். அது மாதிரி ஒருத்தர் கூட உடல் மெலிந்து இல்லையாம். ஏன்னா அவ்வளோ வரம் வாங்கி மக்களெல்லாம் அவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருக்காங்களாம். வயசானவங்களே கிடையாதான். யாருடைய நகரத்தில்? மகேந்திரகிரி என்ற அவனுடைய நகரத்தில். முதுமை, வயசானவர்கள் இல்லை, யாருமே இறக்கலையா. அவ்வளவு வரத்தை வாங்கி வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் நல்ல வளமாக இருக்கிறாங்க. அதை என்ற செய்தியை பதிவு செய்கிறார். இந்த நேரத்தில் முருகர் எங்கே இருக்கிறாரு? திருச்செந்தூரில். வீரவாகு எங்கே வந்திருக்கிறாரு? மகேந்திரகிரி, அதாவது இலங்கைக்கு அருகில் வந்திருக்கிறாரு. சயந்தன் எங்கே இருக்கிறான்? இலங்கையில் சிறையில் இருக்கிறான். யாரை நினச்சி? தன் பட்ட கஷ்டங்களை நினச்சி புலம்புறான். யார்? சயந்தன் புலம்புகிறான். அதாவது சயந்தன் தேவர் சிறையிடப்பட்ட இடங்களை
போய் அந்த இடத்துக்கு போகிறார் வீரவாகு தேவர். சயந்தன் சிறையிடப்பட்ட இடம், தேவர்கள் சிறையிடப்பட்ட இடங்களை எல்லாம் பார்க்கிறார். அதாவது 108வது யுகம் சிறையில் இருக்கிறாங்க. அவனுக்கு ஆயுள் எவ்வளவு? 108 யுகம் அரசனாக இருப்பான்னு தான் சூரபன்மனுக்கு வரம் கொடுத்துருக்கிறார் சிவன். இப்போ எத்தனாவது யுகத்தில் அவனை அழிக்க வர்றாரு? 108வது யுகத்தில் அழிக்க வர்றார். ஜெயிலில் எத்தனை வருஷம் இருந்திருக்காங்க? 108 யுகம். நீங்கள் 50 வருஷம் ஜெயிலில் இருந்தார், 20 வருஷம் ஜெயிலில் இருந்தாருங்கிறதெல்லாம் பெரிய விஷயமா சொல்கிறீங்கல்ல. அதிக வருஷம் ஜெயிலில் இருந்தவன் சயந்தன் தான். 108 யுகம் தேவர்கள்லாம் சிறையில் இருந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு துன்பம் வந்ததுக்கு காரணம், அதிகமான மகிழ்ச்சியை விரும்பினா அதிகமான துன்பம் வரும். வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிடுங்க. சொர்க்கத்தை ரொம்ப அனுபவித்தாங்க, அதனால் துன்பத்தை ரொம்ப அனுபவித்தாங்க. ரொம்ப இன்பத்தையும் விரும்பக்கூடாது அப்படின்னா ரொம்ப துன்பமும் என்ன செய்யாது, வராது. நிறைய இன்பத்தை அனுபவித்தா நிறைய துன்பங்களும் என்ன செய்யும், வரும். எங்கள் ஊரில் ஒரு தமிழ் புலவர் சொல்லுவார், மேட்டுப்பாளையம் போகணும்னு ஆசைப்பட்டால் பள்ளப்பாளையத்துக்கு போக வேண்டியது வரும் அப்படிம்பார். மேட்டுப்பாளையமும் இருக்குது, பள்ளப்பாளையமும் இருக்குது. வாழ்க்கையில் மேடும் வரும், பள்ளமும் வரும். நம்ம நினச்சதெல்லாம் நடக்காது. குடும்பங்களிலே நம்ம நினச்சதெல்லாம் நடக்காது. ஒருவருடைய மனைவிக்கும் அவருடைய ஒரு மனைவியினுடைய செயல்கள் எதுவுமே அவருக்கு பிடிக்கலை. ஒருத்தருக்கு இந்த மாதிரி காப்பியை போடுனா டீயை போடுது, டீயை போடுனா காப்பியை போடுது, அவருக்கு பிடிக்கலை. இதை ஏதாவது ஒரு சாமியார்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கண்டுடலான்னு முடிவு பண்ணார். அந்த வீட்டு ஆம்பளை கணவர் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சாமியார் இருந்தார், ஒரு துறவி. அவர்கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனையை சொன்னார். இந்த மாதிரி எனக்கும் என்னுடைய மனைவிக்கு அடிக்கடி சண்டை வருது, நான் ஒன்று சொன்னால் அந்த அம்மா ஒன்று செய்யுது அப்படின்னு சொன்னார். அவர் உட்காருங்க பேசலாம் அப்படின்னார். மனைவியை கூப்பிட்டு எங்கள் 2 பேருக்கு டீ போட்டு வா அப்படின்னார். அந்த அம்மா டீ போட்டு வரேன்ட்டு டீக்குள்ளே உப்பை போட்டு கொடுத்துட்டு, புரியுதா? சக்கரை டீக்கு போல என்ன டீ, உப்பு டீ போட்டு கொடுத்துட்டு, சால்ட்டு டீ. அவர் என்ன செய்ய வேகமாக குடிச்சிட்டு டம்ளர் கீழே வச்சுட்டார். இவர் ஏனுங்க டீயில் உப்பு போட்டுருக்கு அப்படின்னா, சால்ட்டு டீ நினச்சிட்டு குடிச்சிரு அப்படின்னு. ஆனால் இவரால் குடிக்க முடியல. அதுக்கு கொஞ்ச நேரம் ஆனது. இவர் மனைவியை பார்த்து மத்தியானம் 1 மணிக்கு நடந்துகிட்டு இருக்குது இந்த கதை நடக்கிறது. மத்தியானம் 1 மணி, 12 மணிக்கு பிறகு 1 மணிக்கு மதியம் சூரிய ஒளியில் நடந்துகிட்டு. மனைவியை கூப்பிட்டு அரிக்கன் லைட்டை நல்லா தொடச்சி விளக்கேற்றி கொண்டு வானார். அந்த மாதிரி நல்லா தொடச்சி எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி கொண்டு வச்சுட்டு போயிட்டு. இவர் கேட்டார், என்னங்க மத்தியானம் 1 மணிக்கு விளக்கு எதுக்குன்னார். நடந்ததெல்லாம் கவனிச்சானார். ஆமாம், அந்த அம்மா டீயில் உப்பு போட்டது நான் கண்டுக்கிடலை. நான் 1 மணிக்கு அரிக்கன் லேட்டு கேட்டேன், அந்த அம்மாவும் கண்டுக்கிட கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டு. அப்போ என்ன சொல்ல வர்றீங்கன்னார். எதையுமே கண்டுக்கிடாத நிம்மதியாக இருக்கலான்னார். நமக்கு பிரச்சனை எங்கேருந்து வருது? எல்லாத்தையும் கண்டுக்கிடுறோம், ஒவ்வொருத்தர் செயலையும் கவனிக்கிறோம், மதிப்பிடுறோம். அண்ணன் செயல், அண்ணன் நல்லா செய்தார், தம்பி நல்லா செய்யலை, சித்தப்பா நல்லா செய்தார், பெரியப்பா நல்லா செய்யலை, மூத்த மருமகள் நல்லா நடந்துக்கிட்டாங்க, 2வது மருமகள். இந்த கம்பாரிசனே ஆகாது. இந்த கம்பாரிசன் என்ன செய்யாது, ஆகாது. நான் எங்கள் வீட்டில் பயங்கரமாக நீதி, நேர்மை, நியாயமெல்லாம் கருத்து கந்தசாமி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். மருமகள் வந்த பிறகு எதுவுமே கிடையாது. என் மனைவி சொல்லுது, எப்படி இருந்த வாத்தியார் இப்படி ஆகிட்டார். ஏன்னா மனைவி பொறுப்பாங்கங்கிறதுக்காக யார் பொறுக்க மாட்டா, மருமகள் பொறுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம பாதையை நல்லா பார்த்துட்டு என்ன செய்யணும், போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி காலையில் என்னுடைய பேத்தி இன்னும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு கூட போகலை, 3.5 வயசு முடிஞ்சிருக்குது கையலுக்கு. ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அவங்க அப்பா வந்திருக்கிறார் வெளிநாட்டில் இருந்து, ஸ்கூலுக்கு மகன் வந்திருக்க, வெளியே போக மாட்டேன் நான். இன்னொரு பாட்டி இது அவங்க மருமகளுடைய அம்மா வீட்டுக்கு போகணுன்னு அழுது. மருமக பிடிவாதமாக பிடிச்சி குளிக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுது. என்கிட்ட தாத்தா தாத்தான்னு கதறுது. ஒரு நாள் நான் லீவு கேட்டால் கொடுத்துட வேண்டியதானே, என்ன உங்கள் பேத்தி படிக்கிறத கெடுக்கிறதே நீங்கள் தான் அப்படின்னு அவங்களுக்கு மைண்டு தோணுது. அவங்களுக்கு நான் டீச்சராக இருந்தேன், நான் 30 வருஷம் தமிழ் வாத்தியாராக இருந்தேன். பையன் லீவு போட்டான்னா பிடிச்சி வச்சு 1/2 மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவேன். ஆனால் என் பேத்தி லீவு போட்டால் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். மருமகளுடைய கான்செப்ட் கரெக்டு தானே, நீங்கள் இப்படியே செல்லம் கொடுத்தீங்கன்னா யார் படிப்பு போயிடும் அப்படின்னு அவங்க சொல்லலை, அவங்களுக்கு தோணுது. இன்றைக்கி காலையில் தெரியாத மாதிரி படுத்துக்கிட்டேன், எதுவுமே தாத்தா தாத்தான்னு கதறுது, தெரியாத மாதிரி படுத்துக்கிட்டு எப்படியோ பிடிச்சி குளிக்க வச்சு ஆட்டோவில் ஏற்றி எங்கே கொண்டு விட்டுட்டாங்க, ஸ்கூலில் விட்டாங்க. நம்மை சுற்றி என்ன வேணாலும் நடக்கும், நம்ம யாரை நினச்சிக்கிட்டே இருந்துடணும், இறைவன் நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கணும் வாழ்க்கையில். அதாவது இது எதற்காக போனோம்னா, ரொம்ப இன்பத்தை விரும்பினார்கள், ரொம்ப துன்பம் வந்து. அப்போ அந்த சாமியார்கிட்ட இவன் கேட்டான், என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வே இல்லையான்னு கேட்டான்.
எல்லா வீட்லையும் இதாண்டா நடக்குது, நீ டவுன் பஸ் ஏறி வந்து சொல்லிட்டா நான் எங்கேயுமே சொல்லலை, அவ்வளோதான். அதனால் எதையுமே என்ன செய்யாத, கண்டுக்கிடாமல் போயிட்டே இரு, வாழ்க்கை அமைதியாக இருக்கு. அந்த தேவ பதவி அவன் சயந்தன் நினைக்கிறான். இந்திரனா நம்ம இந்திர உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கட்டத்தில் அதுவும் அவருக்கு பிடிக்கலை, அது ஒரு வேஸ்ட் அப்படிங்கிறான், அவன் வாயால் சொல்கிறான். அதுவும் ஒரு நாள் என்ன செஞ்சு போயிடும், அழிந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறான். அதாவது இதையெல்லாம் அவன் உணர்ந்தான். தொண்டனே தொண்டனேன் சிவனே நின் பாதத்து தொல் பதமே வேண்டுவனே. அழகான வரி. எனக்கு உன்னுடைய திருவடி மட்டும் போதும் அப்படின்னு கேட்குறான். நல்ல ஒரு உண்மையான பிரேயர் எது தெரியுமா? காரைக்கால் அம்மையார்னு ஒரு நாயன்மார் வாழ்ந்தாங்க தமிழ்நாட்டில். காரைக்கால் அம்மையார். அந்த அம்மாட்ட சிவபெருமான் என்ன வேணும்னு கேட்டாங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டி, எப்போதும் உன் மேலே எனக்கு அன்பு வேணும். முருகன் மேலே நமக்கு என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். நான் என்ன செய்யக்கூடாது? பிறக்கக்கூடாது. முருகனை கும்பிட்டா முருகன் கேரக்டர் நமக்கு வரணும். பெம்மான் முருகன் பிறவான் இரவான், நம்மளும் பிறக்கக்கூடாது. அதுக்காக சாமி கும்பிடணும். அதாவது இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். இந்த பாட்டு நீங்கள் ஞாபகம் வைக்கலாம் பரவாயில்ல. நேரே சித்தி விநாயகர்கிட்ட வந்து எனக்கு பிறவி வேண்டாம், பிறந்தா நான் உன்னை மறக்கக்கூடாது அப்படி சொல்கிறதுக்கு நாம் தயாராகணும். அதுதான் உண்மையான ட்ரூத் ப்ரேயர். நம்ம ப்ரேயர் வந்து நாம் உலகியலுக்காக நிறைய கேட்குறோம், அது அவருக்கே தெரியும். மாணிக்கவாசகர் சொல்கிறார, வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீங்கிறார். நமக்கு என்ன தெரியுங்கிறது சாமிக்கு தெரியாது, நம்ம கேட்டு தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் என்று தேவாரம் சொல்லுது. சாமிகிட்ட இதை சொன்னால் போதும். என்னது? நான் இனிமேல் பிறக்கக்கூடாது, பிறந்தாலும் உன்னை மறக்கக்கூடாது. அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் சொல்கிறார், புடுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னை வலுவாதிருக்க வரம் தரல் வேண்டும். நான் புழுவா வேணாலும் பிறக்கிறேன், ஆனால் உன்னை மறக்கக்கூடாது. சாமியை மறக்கிறத விட உலகத்தில் துன்பம் வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய துன்பம். யாரை மறப்பது? இறைவனை மறப்பது. அதான் அவன் அந்த சயந்தன் சொல்கிறான், தொண்டனே இப்போ தான் சொல்கிறான், நான் அவனுக்கு அடிமைங்கிறான். சிவனே நின் பாத தொல்வதமே வேண்டுவேன், உன் திருவடி எனக்கு போதும் அப்படின்னு கேட்டான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும். என்ன சந்தேகம்னா, சயந்தன் எதுக்கு சிவனை வேண்டான், முருகனை வேண்டணுமல்ல? யாரை வேண்டுனா? ஏன் முருகனை வேண்டலை? முருகன் அவதாரம் செஞ்சதே அவனுக்கு தெரியாது. எங்கே இருக்கிறான்? எத்தனை யுகங்களாக, 108 யுகங்களாக சிறையில் இருக்கிறாங்க. முருகன் ஒரு கடவுள் இருக்கிறதே யாருக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய வேதனை நினச்சி பாருங்கள். நாட்டுக்குள்ளே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய சாமி இருக்கிறது தெரியாமலே நாட்டுக்குள்ளே நிறைய பேர் வாழ்கிறாங்கிறது ஒரு உதாரணம். முருகன் என்று ஒரு கடவுள் வந்திருப்பதே யாருக்கு தெரியாது. அதனால் அவன் யாரை கூப்பிடுறான்? சிவனை கூப்பிடுறான். ஆனால் முருகர் யாரை அனுப்பி வச்சிருக்கிறாரு? வீரவாகு தேவரை தன்னுடைய ஆளாக அனுப்பி வச்சிருக்கிறார். ஒரு விஷயம் புரியுது, சிவனே காக்க மறந்தாலும் யார் காப்பாற்றுவா? முருகர் காப்பாற்றுவார். அதுதான், சிவனே மறந்தாலும் மகன் காப்பாற்றுவார். பிறவி துன்பம் சயந்தம் சொல்கிறான், பிறவியே ஒரு துன்பம். நாம் ஞானிகள் நன்மை செய்து பிறக்கிறார்கள், நன்மை செய்வதற்காக பிறக்கிறார்கள். நாமெல்லாம் தீய வினைகள் செஞ்சதுனால பிறந்திருக்கிறோம். ஞானிகள் பிறந்த நோக்கமும் நாம் பிறந்த நோக்கமும் ஒன்று கிடையாது. நான் கோயில்களில் அடிக்கடி சொல்லுவேன், மாணிக்கவாசகர் பிறந்தது எனக்காக. ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்லிடலாம். நான் பிறந்தது நான் செஞ்ச வினையினால். மாணிக்கவாசகர் பிறந்ததும் நான் செஞ்ச வினையினால தான். என் வினை போகிறதுக்கு அவர் பிறந்தார். நாம் பிறந்ததும் யார் செஞ்ச வினையினால தான்? நான் செஞ்ச வினையினால தான். நாம் வினை செய்து பிறக்கிறோம், அவர்களெல்லாம் நம்முடைய வினையிலிருந்து நம்மளை காப்பாற்ற பிறக்கிறார்கள். கள்ளத்தலைவர் துயர் கருதி தங்கருணை வெள்ளத்தலைவர் மிக என்று சைவ சித்தாந்தம் சொல்லுது. அதனால் பிறவி முதல்ல ஒரு துன்பம்னு தெரியணும். இந்துவாக பிறந்த இந்து தாற்பயத்தில் வாழக்கூடிய ஒருவன் இந்த பிறவியிலிருந்து விடுபடுவதற்கு தான் சாதனம் செய்ய சொல்லுகிறது சமயம். இந்த பிறவி இதோட என்ன செய்யணும்? முடியணும். மீண்டும் எது வரக்கூடாது, பிறக்கக்கூடாது. பிறவி துன்பம் என்று உணர்ந்தான். தேவர் உலக இன்பத்தால் எனக்கு வந்தது துன்பந்தாங்கிறான். சொர்க்கத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? கடைசியில் எல்லாம் துன்பந்தான். திருவாசகம் சொல்லுது பாருங்க, செல்வம் என்னும்
அல்லலில் பிழைத்தும், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். காசு நிறைய வந்தால் துன்பம் வந்துடும். ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார், காசு அளவாக இருந்தால் அது ஒன்றை காப்பாற்றும், காசு நிறையா இருந்தால் நீ உட்காந்து அதை காப்பாற்றிட்டு இருக்கணும். அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுத்துக்கிட்டு டூப்ளிகேட் கணக்கு கொடுத்து கள்ளத்தனமாக பில்டு போட்டு ஆடிட்டிங் தப்பு தப்பாக எழுதி யாரை ஏமாற்றணும்? திடீர்னு யாராவது அமலாக்கத்துறை வருமா, அந்த துறை வருமா, இந்த துறை வருமானு உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கணும். வீட்டில் காசே இல்லை, திருவாசகம் மட்டும்தான் இருக்குன்னா கதவை திறந்து விட்டலாம், எந்த துறை வேணாலும் வாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார், கடலூரில் இருக்கிறார், அவர் அடிக்கடி சொல்லுவார், வீட்டை பூட்ட வேண்டியது இல்லை ஜெய்சிங்க, என்ன புக்கு தான் இருக்குது அப்படிம்பார். புக்கு எவனை எடுத்துகிட்டு போகிறான் அப்படிம்பார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அதை எங்கள் ஆசிரியர் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. வாழ்க்கையில் நிறைய சுமைகளை நாமே என்ன செய்யக்கூடாது, ஏற்றிக்கொள்ளக்கூடாது. ஒரு ரயில்வே கிராசிங் வருது, ரயில்வே கேட் போடுறதுக்கு 10 நிமிஷம் இருக்குது அப்படின்னா நம்ம கிராஸ் பண்ணி போயிடுறோம். கேட் போட்ட பிறகு கிராஸ் பண்ண முடியாது. ஆனால் பாதசாரிகள் என்ன செஞ்சிருவாங்க, நடந்து போகிறவங்க கிராஸ் பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சைக்கிள் வச்சுருக்கிறவங்க சைக்கிளை தலையில் சுமந்துட்டு கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. சைக்கிளை தலையில் தூக்கி வச்சுட்டு அம்பாட்டு தோளில் போட்டு கிளம்பி போயிடுறாங்க. சைக்கிளை தூக்கி வச்சுட்டு ஆட்டோவை தலையில் தூக்கி வச்சுட்டு போக முடியுமா? பஸ்ஸை தூக்கி வைக்க முடியுமா? 16 வீல் லாரியை தூக்கி வைக்க முடியுமா? என்ன தெரிஞ்சுக்கிடுறோம்? சுமை சேர சேர அது நம்முடைய பயணத்தை என்ன செய்யும், தடுக்கும். நிறைய விஷயங்களை தலையில் போட்டு உலட்டக்கூடாது. எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு என்ன இருக்கோ அதில் ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு போய்கொண்டே இருக்கணும். அதைத்தான் அவன் உணர்ந்தான். அதை துயர் தீர்த்து உனது பதம் தந்தருடைய திருவடியை தான் கேட்குறான். என்னுடைய துன்பத்தை தீர்க்கணும், உன்னுடைய திருவடியை எனக்கு தாங்கன்னு கேட்டான். அதாவது இறைவன் முருகனாக வந்தது அல்லது முருகன் அவதரித்தது உயிர்கள் மேலே கொண்ட கருணையினால். இதையெல்லாம் நினச்சிட்டு முருகனுடைய கருணையினாலன்னு அவன் சொல்லலை, அவனுக்கு தான் முருகன் வந்திருக்கிறதே தெரியாத. கச்சியப்பர் சொல்கிறார், இவன் இந்த சோகத்தையெல்லாம் நினச்சிட்டு வாரியார் அந்த இடத்துல ஒரு வரி சொல்கிறாரு, சோகத்தின் தாலாட்டில் தன்னை மறந்து உறங்கினான். ஒவ்வொரு சோகத்திலையும் என்ன வந்துடும், தூக்கம் வந்துடும். சோகத்தின் தாலாட்டில் தன்னை மறந்து தூங்கினான். முருகர் காட்சி கொடுக்குறாரு. இப்போ தான் தேவர்களில் முதலாக முருகனை இவன் இப்போ தான் பார்க்குறான். மற்றவங்களாம் ஏற்கனவே பார்த்துட்டாங்க. இந்திரனெல்லாம் முருகரை பார்த்துட்டான். சயந்தன் எப்போ தான் முதல்ல பார்க்குறான்? ஏன்னா தேவர்களை இவன் தொந்தரவு பண்ணும்போது, சொர்க்க உலகத்தை அழிக்கும்போது கைது செய்து முதல்ல தூக்கிட்டு போனது யாரை தான்? சயந்தனை தான். முதலாக முருகனை பார்க்குறான். முருகர் வலது கரத்தில் வலக்கரம் 6 வலது கரம், சேவல் கொடி, வஜ்ராயுதம், அங்குசம், அம்பு, வேல், இன்னொரு கையில் அபயகரம். அபயகரம்னா இப்படி கையை காட்டுறது. யாம் இருக்க பயமே. பயம் வந்தவுடனே யார் நினைவு வரணும்? முருகருடைய நினைவு வரணும். யாம் இருக்க பயமே அப்படின்னு சொல்கிறார்ல. நேற்று ஒரு தேவார வரி சொல்லி கொடுத்தோம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை. பயம் வந்த உடனே என்ன சொல்லணும்? அஞ்சுவது யாதொன்றும் இல்லை. தமிழ் 3 வார்த்தை தான், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அப்படி சொன்னால் போதும். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதுள்ள கற்றுணை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கல்லில் கட்டி கடலில் தூக்கி போட்டாலும் சிவன் மந்திரம், முருகன் மந்திரம் நம்மளை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையை நம்முடைய மந்திரங்கள் நமக்கு கொடுக்குது. அதனால் அபயகரம் காட்டுறார். பயம் வரும்போது எதை நினைக்கணும்? அபயகரத்தை, முருகன் நினைக்கணும், அபயகரத்தை நினைக்கணும். நான் சின்ன பள்ளிக்கூடத்தில் போகிற வயசுலேயே எங்கள் அப்பா எங்களுக்கெல்லாம் சிவபக்தியையும் ஊட்டினார், முருகபக்தியையும் ஊட்டினார். எங்கள் ஊருக்கு மேற்கு பக்கத்தில் உவரின்னு ஒரு கடற்கரை ஊர், சுயம்புலிங்க சுவாமி, அதுதான் எங்களுக்கு குலதெய்வம். எங்கள் ஊர்லேருந்து வடக்கு பக்கத்தில் திருச்செந்தூர். 2 கோயில் திருவிழாவுக்கும் பள்ளிக்கூடத்தில் பாதிக்கிற வயசுலேயே ஒரு விழா விடாமல் அழைச்சிட்டு போயிருக்கிறார். யார்? எங்கள் அப்பா. தீவிரமான சிவபக்தர், தீவிரமான முருக பக்தர். அந்த முருக பக்தி இன்றைக்கும் நமக்கு அந்த நம்ம உள்ளத்தில் என்ன செய்யுது, அதை நம்ம உணர்கிறோம். இடது பக்கத்தில் அவருக்கு 6 கரங்கள். ஒரு கரம் வரம் கொடுக்கக்கூடிய கரம், வரத கரம். மோட்சத்தை கொடுப்பார், அந்த உயிர் கேட்குறதையெல்லாம் கொடுப்பார். எந்த கையினால்? வரம் கொடுக்குற கரத்தில், வரம் கொடுக்குற கரத்தினால். பிறகு தாமரை கையில் வைத்திருக்கிறாரு. ஒளி எடுப்பக்கூடிய மணி வைத்திருக்கிறார். எதிரிகள், அவர் மணி அடித்தார்னா எதிரி நடுங்குவான், அதுதான் அந்த மணி. அதே மாதிரி மழு வைத்திருக்கிறார். மழு என்ற ஆயுதத்தை வைத்திருக்கிறாரு. எதிரிகளை வெட்டலாம்,
ஞானத்துக்கே அது குறிக்கும். ஞானம் கொடுக்க வைத்திருக்கிறார். தண்டாயுதம் என்ற கதாயுதம், வில், இதெல்லாம் இதோட காட்சி கொடுக்குறார். யாருக்கு? சயந்தனுக்கு. எங்கே போய் காட்சி? கனவுல, சிறையில் கனவுல காட்சி கொடுக்குறார் சயந்தனுக்கு. அந்த கனவையெல்லாம் அவர் பார்க்கிறான். இப்போ அதில் தான் வாரியார் சொன்னார், முருகனை இந்த புத்தகத்தில் 275வது பக்கத்தில் சொல்கிறார், முருகனை இப்போ தான் முதலாக என்ன செய்கிறான்? பார்க்கிறான். முருகன் ஏன்னா அவனுக்கு தெரியாது. ஒரு முக்கியமான இடம், ஒரு ஆபத்தான இடம் இல்லை. வந்திருக்கிறது கடவுள். என்ன கடவுள்னு கேட்குறான் அவர்கிட்டயே. நீங்கள் யாருன்னு கேட்குறான். வந்திருக்கிறது யாருன்னே தெரியாது. ஆமாம், சிவகுமாரன் முருகர் சொல்கிறாரு, உன்னுடைய துன்பத்தை தான் யார் நீங்கள்னு கேட்குறான். அப்போ தான் சொல்கிறாரு, உன்னுடைய துன்பத்தை நீக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். தேவர்கள் குறை நீங்கும். கிரவுஞ்ச மலையெல்லாம் அழிச்சாச்சு. 3 அசுரர்கள், சூரபன்மன் இருக்கிறான், சிங்கமுகன் இருக்கிறான். யாரை அழிச்சாச்சு? தாரகன் அழித்தாச்சு. மீதி இருப்பவர்கள் அழிக்கப்படுவார்கள். ஒன்றும் கவலைப்படாதப்பா. உன்னை சந்திக்கிறதுக்கு யார் வருவா? வீரவாகு வந்திருக்கிறார். எப்போ வேணாலும் வருவார். வீரபாகு தேவர் வந்து பார்ப்பார். தைரியமாக இருந்து கனவுல யார் சொல்கிறா? முருகர் வந்து சொல்கிறார். அதாவது திருச்செந்தூர்லேருந்து நான் வந்திருக்கிறேன் சொல்கிறார். எந்த ஊர்லேருந்து? ஆமாம், உன்னுடைய தந்தை என் கூட தான் இருக்கிறாரு. அப்பாவை தேடிக்கிட்டே இருக்காத. உங்கள் குடும்பமெல்லாம் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறது, கவலைப்படாத. இவ்வளோ அழகான செய்தி. ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிடுங்க. பெரிய புராணம்ங்கிற நூலில் நிறைய கதைகள் இருக்கும். அந்த கதையில் ஒரு சாரம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு துன்பம் வந்து நாம் தூங்கினா சாமி தூங்க மாட்டார். ஞாபகம் வச்சுடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் பூஜை அறையில் போய் சாமிக்கிட்ட எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அல்லது நம்ம கோயில், சித்தி விநாயகர் கோயில், இது ஒரு கோயிலுக்கு வந்து எனக்கு இப்படி ஒரு துன்பம் அப்படின்னு சாமிகிட்ட சொல்லிட்டு படுத்தோம்னா நமக்கு தூக்கம் வந்துடும். ஆனால் யார் தூங்க மாட்டா? அப்படி பெரிய புராணத்தில் நிறைய இடம் இருக்குது. நிறைய இடங்கள்ல இப்படி இருக்கிறது. அது கதையாக நிறையா சொல்லலாம். ஒரு கதை சொல்கிறேன். திருநீல நக்க நாயனார் ஒரு பிராமணர் இருந்தார். பெரிய புராணத்தில் அந்த கதை இருக்குது. திருநீல நக்க நாயனார் வேதம் படித்த பிராமணர். சிவனுக்கு பூஜை பண்ணுறார். மனைவி பக்கத்தில் இருந்து அவருக்கு உதவி செய்கிறாங்க. யாருடைய மனைவி? அவருடைய மனைவி. அந்த சிவலிங்கத்துக்கு மேலே இருந்து ஒரு சிலந்தி, அந்த சிலந்திலிருந்து ஒரு எச்சம் விடும் தெரியுமா? ஒரு மாதிரி நீர் தெளித்து, பன்னீர் தெளித்த மாதிரி நீர் விடும். அது சிவலிங்கத்துக்கு மேலே பட்டுட்டு, அவர் மனைவி என்ன செஞ்சாங்கன்னா, சிவலிங்கத்துக்கு மேலே பட்டுட்டுன்னு வேகமாக வாயை வச்சு ஊதிட்டாங்க. ஆனால் ஆகம விதிப்படி நம்ம வாயை வச்சு என்ன செய்யக்கூடாது? ஊதக்கூடாது. அதனால் மனைவியை ரொம்ப கண்டித்து மனைவி மேலே கோவப்பட்டுடுறார். மனைவி நீ என்னை விட்டு விலகி போயிருங்கிறார். எதுக்காக? சிவலிங்கத்தில் ஊதுனதுக்காக. அப்படி சொல்லிவிட்டு மனைவி வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கோயிலில், அந்த காலத்தில் கோயிலில் தங்கலாம், கோயில்லையே படுத்துக்கிடுறாங்க. நீங்கள் பாத யாத்திரை போகும்போது கொழும்பு வழியாக யாத்திரை போனீங்கன்னா தெரியும். கொழும்பு மாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இப்போவும் யார் வேணாலும் தங்கலாம். அறைகள்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி கோயிலில் அந்த அம்மா தங்கிக்கிட்டாங்க. இவர் வீட்டில் போய் என்ன செய்கிறாரு? நல்லா கொரட்டையை விட்டு தூங்குறாரு. மனைவி இப்படி பேசிட்டோமேங்கிற வருத்தம் ஒரு துளி கூட கிடையாது. சிவபெருமான் என்ன செஞ்சாருன்னா, திடீர்னு கிளம்புனார். நேரே அந்த திருநீலக்க நாயனார் என்ற வேதம் படித்த பிராமணரை அவரை கனவுல அவரை எழுப்புறார். எழுப்பி என்னைய பார் அப்படிங்கிறார். சிவபெருமானை பார்த்தால் உடம்புலெல்லாம் கொப்பளம் கொப்பளமாக இருக்குது, புண்ணு புண்ணாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்த கொப்பளங்கள் இல்லை. அதுல ஏன் இல்லைன்னு கேட்குறாரு. அதில் தான் உன்னுடைய மனைவி எச்சில் பட்டதுனால அதில் கொப்பளம் வரல. உன் மனைவி எச்சில் பட்டதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அது எனக்கு எதாக அமைந்தது? மருந்தாக அமைந்தது. நீங்கள் எதுக்கு உங்கள் மனைவி மேலே கோவப்பட்டீங்க? அந்த அம்மா மேலே நீங்கள் கோவப்படாதீங்க. அந்த அம்மா மேலே நீங்கள் கோவத்தை விட்டுட்டு முன்போலவே மகிழ்ச்சியாக இருங்கன்னு யார் போய் சொல்கிறா? தூங்கிக்கிட்டு இருந்த ஐயரை எழுப்பி சிவபெருமான் சொல்கிறார். இப்படி பெரிய புராணத்தில் பல கதைகள் இருக்குது. இன்றைக்கி தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. நமக்கு பிரச்சனைனாலும் நாம் தூங்குவோம். ஆனால் நமக்கு பிரச்சனைனா யார் தூங்க மாட்டா? இறைவன் தூங்க மாட்டான். அதே இப்போ நம்ம குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனாலும் குழந்தை தூங்கும். ஆனால் அம்மாவுக்கு தூக்கம் வராதில்லை. அதே மாதிரி தான். அதனால் முருகன் வந்து உங்கள் வீரபாகு தேவை வருவா, கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறார். நான் வீரபாகுவை அனுப்பியிருக்கிறேன். வீரபாகு சமாதானம் பேசுவார். அதற்கு சம்மதிக்கலைன்னா சண்டை. நீ ஒன்று கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறார். உருகி அந்த முருகரை உருகி போற்றுகிறான். கனவுல உருகி போற்றுகிறான். வீரகு வருவார், உனக்கும் தேவருக்கும் ஆறுதல் சொல்வார்னு சொல்கிறாங்க. வீரபாகு அதே மாதிரி வந்தார். சிறையில் இருந்த சயந்தனையும் தேவர்களையும் சந்தித்து உங்களுக்கு சீக்கிரமாக இதெல்லாம் முடிவுக்கு வரும், கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொல்கிறாரு. அதாவது
தூதன் முருகர் அந்த வீரவாகு தேவர் சொல்கிறாரு, தூதனாக வந்திருக்கிறாரு, நான் தான் அனுப்பி வச்சிருக்கிறேன், அவர் வந்து உன்னுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்ப்பார் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்கிறார். வீரவாகு தேவர் சூரபன்மனுடைய அவைக்கு போகிறார். இதை பார்த்துட்டு அவனுடைய சபைக்கு போகிறாரு. சிவனிடம் பெற்ற வாழ்வு, தேவர் சிறையால் எல்லாம் அவன் பார்க்குறான். எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு நகரம். சிவபெருமானிடத்தில் வரம் வாங்கிட்டு இப்போ அவன் செய்த தப்புனாலே என்ன செய்ய போகிறான், அழிய போகிறானே என்று வருத்தப்படுறாரு. அதாவது அந்த இடத்துல கச்சியப்பர் ஒரு உதாரணம் சொல்கிறார், அழகான உதாரணம். கச்சோதம் அப்படின்னு, கச்சோதம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். கச்சோதம்னா என்னதுன்னா மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சி கிராமங்களில் இரவு நேரங்கள்லாம் நம்ம அந்த பூச்சியை பார்க்கலாம். எனக்கு தெரிந்து தென்னந்தோப்புகளில் தென்னை ஓலைக்குள்ளே அதிகமாக இருக்கும். மின்மினி பூச்சி, அது கச்சோதம்னு பேர். தூக்கணாங்குருவிக்கு என்ன பழக்கம்னா, இது உண்மையான ஒரு செய்தி, நம்ம வீட்டுக்கு தான் நம்ம லைட் போடுறோன்னு நினச்சிக்கிடாதீங்க. தூக்கணாங்குருவி தன்னுடைய கூட்டில் வெளிச்சம் வர்றதுக்காக களிமண்ணை எடுத்துகிட்டு வந்து குள்ளே வச்சு அது மேலே இந்த மின்மினி பூச்சி பிடிச்சி ஒட்டி வச்சிடும். அதனால் அதனுடைய கூடு எப்போவும் எதில் இருக்கும், வெளிச்சத்தில் இருக்கும். பாருங்கள், இயற்கையில் எவ்வளோ ஆச்சரியம். அந்த தூக்கணாங்குருவி வந்து மின்மினி பூச்சியை வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு கொல்லிக்கட்டையை வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இவன் தேவர்களை சிறை வைத்திருக்கிறான். கொல்லிக்கட்டையை கொண்டு வந்து தூக்கணாங்குருவி கூடுக்குள்ளே வச்சா கூடு எரிஞ்சிடும். அதே மாதிரி இவன் தேவர்களை சிறை வைத்து என்ன செய்ய போகிறான் அப்படின்னு வீரவாகு தேவர் சொல்கிறார். இவ்வளோ அழகான உதாரணம் சொல்லுகிறார். அந்த சூரபன்மனுடைய அரசவைக்கு வீரவாகு தேவர் வந்திருக்கிறாரு. ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் அமர்வதற்கு அவன் ஆசனம் கொடுக்கலை. ராமாயணத்தில் எதோ ஆசனமாக்கிக்கிட்டாரு, தான் உட்காருவதற்கு தன்னுடைய வாளையே வந்து ஆசனமாக ஆக்கி அமர்ந்தார். இவருக்கு வந்து 1000 சூரிய ஒளியில் ஒரு சிம்மாசனத்தை கொடுக்குறார் முருகர். யாருக்கு எதிர உட்கார்றதுக்கு, சூரபன்மனுக்கு எதிரில் அமர்வதற்கு ஒரு ஆசனத்தை கொடுக்கிறார். அந்த இடத்துல கச்சியப்பர் சொல்கிறார், ஞானசம்பந்தருக்கு பல்லக்கு கொடுத்த மாதிரிங்கிறார். பெரிய புராணத்தை கொண்டு வர்றார் உள்ள. ஞானசம்பந்தருக்கு பல்லக்கு கொடுத்தது போல கொடுக்கிறார். அதாவது இதை பார்த்து யார் ஆச்சரியப்பட்டிருக்கணும், சூரபன்மன். நம்ம அரண்மனைக்குள்ள திடீர்னு ஒரு 1008 சூரியன், 1000 கோடி சூரிய பிரகாசத்திலே ஒரு சிம்மாசனத்தை ஒருவனால் வர வைக்க முடியுதுன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் என்று சூரபன்மன் நினைச்சிருந்தானா தெரிஞ்சிருப்பான். அவன் வீரவாகு தேவர்கிட்ட அவன் சொல்கிறான், இதை எங்கள் ஊரில் பெண்களே செய்வாங்கங்கிறான். யார், வீரவாகு தேவர்கிட்ட சூரபன்மன் சொல்கிறான், எங்கள் ஊரில் இதை பெண்களே செய்வாங்க. ஏன் பெண்கள் செய்யணும், கருவில் இருக்கிற குழந்தை கூட செய்யும். இதை செய்கிறதுக்கு நீ திருச்செந்தூர்லேருந்து வந்தியாக்க அப்படின்னு கேட்குறான். இதை செய்கிறதுக்கு திருச்செந்தூர்லேருந்து நீ வர வேண்டியதில்லை என்று யாரை கேலி செய்கிறான், வீரவாகு தேவரை கேள்வி செய்கிறான். யார் நீ என்று கேட்கிறான். அதற்கு முருகன் அனுப்பிய செய்தியெல்லாம் சொல்லி, நான் முருகப்பெருமானுடைய அடிமையாக வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதற்கு இவன் சொல்கிறான், முருகனை வர சொல்லுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அந்த குழந்தையை வர சொல்லுங்கிறான். யாரை, முருகனை இவன் ஒரு குழந்தையாகவே நினைத்து வர சொல்லுங்கிறான். அறிவுரை கூறி பார்த்தாரு, அவர் எதுவும் கேட்கலை. ஏப்பா உங்கள் அப்பா பேர் காசிபர், அந்த காசிபருடைய பிள்ளைகள் தான்ப்பா தேவர்கள், நீங்கள் தேவர்களை குடும்பப்படுத்துகிறீங்க, இது எப்படி பொருத்தமாகும், அது நம்முடைய உறவினர்களை தானே நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்க, அதை விடு, சாதுக்களுக்கு உத்தமர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. அதாவது அப்படி தீமை செய்தால், சாதுக்களுக்கு தீமை செய்தால், நல்லவர்களுக்கு தீமை செய்தால் அவனும் அவனுடைய உறவினரும் துன்பப்படுவார்கள் என்று அறிவுரை சொல்லி பார்க்கிறார். அவனுக்கு கோபம் வருது. அதாவது நம்முடைய இந்திய அற தர்மங்கள், போர் தர்மத்தில் தூதரை கொல்லக்கூடாது, மாதரை கொல்லக்கூடாது, தூதரையும் மாதரையும் கொல்லக்கூடாது. போர் காரணம் காட்டி தூது வந்தவனை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது. அதனால் நான் உன்னை உயிரோடு விடுகிறேன் என்று சொல்கிறான். தேவர்களை விடுதலை செய்ய முடியாது என்று மறுத்தான். அதாவது ஒரு ஒரு குழந்தை சார்பாக நீ இந்த தூது வந்திருக்கிறியா, முருகனெல்லாம் எனக்கு ஒரு எதிரியா என்று முருகனை பழித்து பேசுகிறான். 1008 அண்டங்களுக்கு நான் தலைவனாக இருக்கிறேன். ஒரே ஒரு அண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்திரனை பற்றிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு, எப்போ 1008 அண்டத்தில் ஒரு அண்டத்தில் இருக்கிற இந்திரனை பற்றி தானே இப்போ பிரச்சனை. ஒரே ஒரு அண்டத்தை கழிச்சிருங்க, இன்னும் எத்தனை இந்திரன் இருக்கிறாங்கிறான். 1007 இந்திரர்கள் இன்னும் இருக்காங்க. அவ்வளோ சைவ சித்தாந்தம். இன்னும் 1007 இந்திரர்கள் இருக்காங்க. அந்தந்த அண்டங்களுக்கு திருமால் இருக்கிறார், அந்தந்த அண்டங்களுக்கு பிரம்மதேவர் இருக்கிறார். அதுலேருந்தே தெரிஞ்சுக்க நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு கேட்குறான்.
இதெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் பெரிய செய்தி. இதையெல்லாம் நீங்கள் இப்போ சும்மா கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அந்த சித்தாந்தத்தையெல்லாம் நீங்கள் தெரிகிற மாதிரி வரும். இறைவன் அந்த அறிவை தருவார். அதையெல்லாம் சொல்லுகிறான். முருகர் சிறப்பையெல்லாம் இவர் எடுத்து சொல்கிறாரு. அதாவது எல்லா பொருளும் முருகனுடைய அருளில் தான் இயங்குது, முருகனுடைய அருளின்றி எதுவுமே இயங்காதுங்கிறதெல்லாம் சொல்லி பார்க்கிறாரு. அதை நம்ம தேவாரத்தில் ஒரு வரி உண்டு, எல்லாம் சிவமென நின்றாய் போற்றி அப்படின்னு ஒரு வரி உண்டு தேவாரத்தில். எல்லாமே கடவுள் வடிவம். அதை வீரவாகு சொல்கிறாரு, எல்லாம் முருகனுடைய வடிவங்கிறார். எல்லாம் முருகனுடைய வடிவம். அதை உணர்ந்து கொண்டு நீ திருந்தணும். அதாவது நாம் செய்கிற வினைகளை அவர் தான் ஊற்றாரு, அவர் தான் குரு. முருகனை நாம் குருவாக தானே பார்க்குறோம். திருச்செந்தூர் ஏன் சிறப்பு பெறுதுன்னா, வியாழ பகவான் அங்கே இருந்து இவருக்கு சூரருடைய வரலாறை சொன்னதுனால தான் திருச்செந்தூருக்கு சிறப்பு. நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா வியாழ பகவானுடைய அருள் வேணும்னா எங்கே போக சொல்லுவாங்க? திருச்செந்தூருக்கு போக சொல்லுவாங்க. செவ்வாய். பழனிக்கு வேறு காரணம், திருச்செந்தூருக்கு ஒரு காரணம். புரியுதா? அதனால் அவர் தான் நமக்கு குருவாக இருக்கிறாரு, மோட்சத்தை தருவார். முருகன் அருள் இன்றி அணு கூட அசையாது என்பதை சொல்லுகிறார். முருகப்பெருவான் உருவத்தில் இருப்பார், அருவத்தில் இருப்பார், அருவுருவத்தில் இருப்பார், அறிவே வடிவாக இருப்பார். நம்முடைய சம்பிரதாயத்தில் சாமிக்கு 3 வடிவம், 3 வடிவம். ஒன்று உருவம். இப்போ இதெல்லாம் உருவம். இன்னொன்று அருவுருவம்னா என்னதுன்னா, இப்போ சிவலிங்கம் அருவுருவம். இப்போ நான் சாமி கும்பிடுறோம், சிவாச்சாரியார் ஜோதி காட்டுறாங்கல்ல, ஜோதிக்கு கால் கையெல்லாம் இருக்குதா? இல்லை, அதுக்கு பேர் அருவுருவம். உருவம் இருக்கும் ஆனால் முழுசாக இருக்காது, அதுக்கு அருவுருவம்னு பேர். சிவலிங்கம் அருவுருவம். அருவம்னா என்னதுன்னா, கண்ணுக்கு தெரியாத நிலையில் கடவுள் இருப்பது. முருகனுக்கு எதுவெல்லாம் உண்டு? உருவத்திலே இருப்பார், அருவுருவத்திலே இருப்பார், அருவத்திலே இருப்பார் அப்படிங்கிற செய்தியை அதில் சொல்கிறாங்க. பழையதில் பழையதாக இருப்பார், புதியதில் புதியதாக இருப்பார். அதைத்தான் திருவாசகத்தில் படிக்கிறோம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே என்று சொல்கிறார். பழமையில் பழமையாய் புதியதில் புதியதாக இருப்பார். அதில் ஒரு செய்தி பாருங்கள், கந்த புராணத்தில் முருகனுடைய உடம்பில் ரோமங்கள் இருக்குதுல்ல, அந்த ரோமத்தில் புல்லு நுனியில் பனித்துளி தொங்குற மாதிரி தான் இவனுக்கு கொடுக்கப்பட்ட அண்டம் தொங்குதான். ஒரே ஒரு ரோமத்தில் புல் நுனியில் பனித்துளி தொங்குற மாதிரி இவனுக்கு கொடுக்கப்பட்ட அண்டம் தொங்குது. அதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறான் யார்? சூரபன்மன். அப்போ எத்தனை அண்டங்கள்! முருகனுடைய அருள் எவ்வளவு பெரியது என்று கச்சியப்பர் சொல்கிறார். தேவர்களுக்கு அருள்வதற்காக வந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்நாள் வலி வீரம் சுற்றம், சூரபன்மனை நீ திருந்து, இல்லைனா உன்னுடைய ஆயுளை இழப்பாய், உன்னுடைய வலிமையை இழப்பாய், உன்னுடைய வீரத்தை இழப்பாய். ஒருத்தர் தப்பு செய்து அழியலாம்ங்க, ஆனால் உறவினர்களையும் சேர்த்து அழிக்கக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? நான் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கும்போது சொல்லுவேன், சில பையன் இன்னொரு பையனை கெடுத்துக்கிட்டே இருப்பான். இவனும் படிக்க மாட்டான், இன்னொருத்தனையும் படிக்க விட மாட்டான். நான் சொல்லுவேன், நீ கெட்டு போகிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குது. இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனை நீ எப்படி கெடுக்கலாம்? உண்டா இல்லையா? அதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அப்படி சொல்லுவோம். நீங்கள்லாம் படிக்கும்போது நல்லா படிக்கிற பையன் கூட ஒரு மோசமான பையன் இருந்து குறும்பு பண்ணால் நீங்கள் என்ன வாத்தியார் என்ன பண்ணியிருப்பார்? மோசமான பையனை தூக்கி வேறு இடத்துல வைப்பார், அப்படி தானே? நான் அப்படி கிடையாது. நல்லா படிக்கிறவன் வேறு இடத்துக்கு தூக்கிடுவேன், மோசமாக படிக்கிறவனை அங்கேயே பக்கத்திலே வச்சுடுவேன். யாரை தான் இடம் மாற்றுவேன்? ஆமாம், என்ன சார் வித்தியாசமாக செய்கிறீங்கன்னு கேட்பான். நான் சொன்னேன், பயிரை காப்பாற்றுவோம் முதல்ல, களையை காப்பாற்றுறது ரெண்டாவது பார்த்துக்கல. முதல்ல எதை காப்பாற்றுவோம்? நல்லா படிக்கிறவன் பயிர், அவன் தான் களையாகிட்டான், அவன் எங்கே இருந்தால் தான் என்ன அப்படி சொல்லுவான். பாடத்துக்கு வருவோம். அதாவது உன்னுடைய சுற்றம் அழியும். ஒரு திருக்குறள் இருக்குது, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம். அந்த திருக்குறளை மறந்துடாதீங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாத புக்கில்னு கவலைப்படாதீங்க, எல்லாம் செல்ஃபோனில் அடித்தா வருது, எதுவுமே கவலைப்பட வேண்டாம். புரியுதா? அதனால் நமக்கு இது இல்லையே, இந்த புஸ்தகம் இல்லையாலும் கவலையப்பட வேண்டாம். வள்ளுவர் சொல்கிறார், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். அர்த்தம் சொல்கிறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் கண் முன்னால் ஒருத்தனுக்கு ஒரு உதவி செய்கிறார். கண் முன்னால் ஒருத்தனுக்கு பணத்தை கொடுக்குறாரு, அல்லது சாப்பாடு கொடுக்குறாரு, ட்ரெஸ் கொடுக்குறாரு. அதை அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்ல தோணுதுன்னா சொல்லக்கூடாதான். சொன்னால் உனக்கு ட்ரெஸ் கிடைக்காது, உனக்கு சாப்பாடு கிடைக்காது, உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் கிடைக்காதுங்கிறார் வள்ளுவர். ஒருவன் இன்னொருவனுக்கு
உணவை கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், நகையை கொடுக்கலாம், மாடு கொடுக்கலாம், ஆடு கொடுக்கலாம், காடு கொடுக்கலாம், வீடு கொடுக்கலாம். அதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாதான்? கொடுக்காதுன்னு சொல்லக்கூடாதான். கொடுப்பது அழுக்கறுப்பானா பொறாமைப்படுவோம். சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். யார் பொறாமைப்படுகிறானோ அவனுடைய சொந்தக்காரனுக்கு உடுக்கிறதுக்கு உடையும் என்னது சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கிடைக்காதுங்கிறார். ஏன் இப்படி சொன்னார்? இப்போ பொதுவாக இப்போல்லாம் சொன்னோம்னா நம்மளால் சந்தோஷப்படுவான். சொந்தக்காரனுக்கு தானே கிடைக்காது, அவனுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதானே என்னுடைய பிளானு அப்படின்னு சொல்லுவான். உண்டா இல்லையா? சாமிக்கிட்ட போய் ஒருத்தன் சொன்னானா, அதாவது எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான், நீங்கள் எப்போ எனக்கு ஒரு பங்கு தந்தா அவனுக்கு 2 பங்கு கொடுத்துடணும் அப்படின்னாரான். சாமிகிட்ட போய் பொறாமை பிடிச்சவன் சொல்லியிருக்கிறான். எனக்கு ஒரு பங்கு தந்தா, எனக்கு 2 பங்கு தந்தா தான் அவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 1 பங்கு கொடுக்கணும். இப்படி ஏதோ சொல்கிறான். ஆமாம், அவனுக்கு 2 பங்கு. சரி, ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த கதைக்கடையில் அந்த கதைக்கு வர சொல்லி ரொம்ப நாள் ஆகிட்டு. அதாவது சாமி சொல்கிறாரு, அவனுக்கு 1 லட்சம் கொடுத்தா எனக்கு 2 லட்சம் தரணும், இதாங்க டிமாண்டு. என் எதிரிக்கு 1 லட்சம் கொடுத்தா எனக்கு 2 லட்சம், இதான் அவன் டிமாண்டு. சாமி சொன்னார், அவனுக்கு 1 கண்ணு போயிடும்னாரு. அப்போ இவனுக்கு எத்தனை கண்ணு போகணும்? 2 கண்ணு போகணும். பொறாமப்படுறவனுக்கு கடைசியில் இதுதான் நடக்குங்கிறது நம்ம ஒரு கதை. அவனுக்கு 1 கண்ணு போகும்னார். அப்போ இவனுக்கு எத்தனை கண்ணு போயிடும்? பொறாமையே என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது. எல்லாமே போயிரும்னு சொன்னார். சூரபன்மனுக்கு கோபம் வந்துட்டு. ஒரு விஷயம் தெரிஞ்சிடுங்க, நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு பழமொழி இருக்குது, விநாச காலே விபரீத புத்தின்னு. ஒரு கெட்டு போகிற நேரத்தில் யாருடைய அறிவுரையும் யாருக்கும் பிடிக்காது. கெட்டு போகிற காலத்தில் யாருடைய அறிவுரையும் யாருக்கும் பிடிக்காது. தமிழ் படத்துக்கு வசனம் எழுதுகிற சுஜாதான்னு ஒரு டைரக்டர் தமிழ் படத்துக்கு வசனம் எழுதுவார். வசனகர்த்தா சுஜாதா. அவர் ஒரு படத்தில் வசனம் எழுதினார். பம்பாயின்னு ஒரு படம் வந்தது தமிழில். அந்த படத்துக்கு வசனம் எழுதினார். ஒருத்தன் ஒரு பெண்ணை விரும்புவான், அப்பாவுக்கு அது பிடிக்காது. அப்பா சொல்லுவார், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது அப்படிம்பார். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காதும்பார். அதுக்கு அவன் சொல்லுவான், நீங்கள் சாகு வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாதும்பா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவான், நீங்கள் சாகு வரைக்கும்லாம் நான் வெயிட் பண்ண முடியாது அப்படிம்பா. இந்த வசனம் என்ன சொல்ல வருது தெரியுமா? அறிவுரைகள் போய் என்ன செய்யாது? சேராது. யாருக்குமே தேவையில்லாமல் என்ன சொல்லக்கூடாது? நீங்கள் தெரிஞ்சிடுங்க. வாழ்க்கையில் யாரை கேட்டால் மட்டும் அட்வைஸ் பண்ணுங்கள், கேட்காம என்ன செய்யாதீங்க? அட்வைஸ் பண்ணவே கூடாது. பண்ணிங்கன்னா அதில் வர்ற துன்பத்துக்கெல்லாம் யாரை காரணம் சொல்லுவாங்க? உங்களை காரணம் சொல்லுவாங்க. இவனுக்கு இவ்வளவு அறிவுரை வீரபாகு தேவர் சொல்லி அவனுக்கு எதுவுமே பிடிக்கலை. அதாவது சைவ சித்தாந்தத்தில் ஒரு உயிருக்கு அறியாமை இருந்தால் 8 தவறுகளை அந்த உயிர் செய்யும். அது என்ன தவறுலான்னு சொல்கிறேன். 8 தவறுகள் அந்த உயிரால் நடக்கும். முருகனை கும்பிட்டு நம்ம எதை போக்கிக்கிடணும்? அறியாமையை போக்கிக்கிடலைன்னா அந்த 8 தவறுகளை நாம் செய்வோம். 1, எல்லாரையும் விட நான் பெரியவங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா, எங்கள் வீடு எல்லார் வீட்டை விட பெரிய வீடு, நாங்கள் பேங்கில் ஏகப்பட்ட பணம் வச்சுருக்குறோம், நான் வச்சுருக்கிற இந்த நகை இவ்வளோ அழகான நகை யாருமே செய்ய முடியாது, இதுதான் தன்னை பெருசாக காட்டுற. சூரபன்மன் அதுதானே செஞ்சான். அடுத்தது ஆணவ மலத்துக்கு இவன் கதையை சொன்னால் போதும், நம்ம ஆணவமலம் பேசிகிட்டே இருக்கிறோம். அதற்கு பிறகு அவர்கள் ரொம்ப கற்பனை பண்ணுவாங்க. அறியாமை இருப்பவர்கள் ரொம்ப தங்களை தாங்களே என்ன செய்வார்கள்? கற்பனை செய்து கொள்வார்கள். 2வது குறை, அறியாமை இருப்பவனிடத்தில் வரக்கூடிய குறைகள் 1 சொல்லிட்டேன், 2 சொல்லிட்டேன். 3வது குறை, கோபப்படுறவனாக இருப்பான். சூரபன்மன் யாராக இருந்தான்? இந்த 8 பிரச்சனையில் என்ன இருந்தாலும் நமக்கு அறியாமை இருக்குன்னு அர்த்தம். கோபப்படுறவர்களாக இருப்பார்கள், ஆசைப்படுபவர்களாக இருப்பார்கள், கொலை செய்வதற்கு தயங்க மாட்டார்கள், கவலையில் இருப்பார்கள். அதாவது ஏதேனும் ஒரு கவலையில் இருந்து கொண்டே இருப்பார்கள். நான் என்ற ஆணவம் அவர்களுக்கு இருக்கும். யாரையாவது கேலி செய்து கொண்டே இருப்பார்கள். என்ன இருப்பவர்கள்? அறியாமை இருப்பவர்கள். இதில் ஒரே ஒரு குணம் நம்மகிட்ட இருந்தால் கூட நாம் அதை நீக்கிக் கொள்வதற்கு யாரை வேண்டணும்? முருகனை வேண்டணும். இந்த வழிபாடுகள் மூலமாக தான் இந்த குறைகள் எல்லாம் போகும். சூரபன்மன் கோபப்பட்டு வீரபாகு தேவரை சிறையிலிட சொல்லிட்டான். போனதே சிறை மீட்கிறதுக்கு. என்ன செஞ்சிட்டான்? வீரபாகு தேவரை சிறையில் போடுங்கன்ட்டான். ராமாயணத்தில் யார்? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை கைது செய்ய வர்றாங்கல்ல, சிறை செய்யுங்க என்று சொன்னான். வீரபாகு தேவர் 1000 வீரர்களை கொன்றார். சதமுகனை அழைத்து
வீரவாகு தேவரை பிடித்து வா என்று அனுப்பி வைத்தான் சூரபன்மன். வீரவாகு சதமுகனை கொன்றார். காவலர்கள் கொல்லப்பட்டனர். அவனுடைய நகரம் பெரிதும் அழிந்தது. சகத்திரவாகுகள் என்பவர்கள் போருக்கு வந்தார்கள். இந்த சகத்திரவாகு என்பவர்களை ஏன் தனியாக எடுத்து பேசுகிறாங்கன்னா, அவங்களுக்கு 500 தலை 1000 கைகள். அவர்களையும் வெல்லுகிறார் யார்? வீரவாகு தேவர். வஜ்ரவாகு என்பவன் கொல்லப்பட்டான். அந்த சூரனுடைய அண்ணன் 2வது தம்பி 3வது தம்பி, அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் பேர் தான் இதில் வரக்கூடிய இந்த பெயர்கள் எல்லாம். வஜ்ரவாகு கொல்லப்பட்டார். அவன் தேரை வீரவாகு வானில் வீசி அவனுடைய கையை வெற்றாரு. தண்டாயுதத்தை அவர் மேல் எறிந்தான். வாளால் அவனை வெட்டுகிறார். யாழிமுகன் வதை செய்யப்படுகிறான். யாழிமுகனை வீரவாகு வென்றார். இந்த இடத்துல தான் நான் சொன்னேன், இந்த பெயர்களெல்லாம் சொல்லாமல் போயிடலாம். ஆனால் அப்போ கச்சியப்ப முனிவர் எதுக்கு சொன்னார்? உண்டா இல்லையா? இதெல்லாம் நம்ம கட்டாயம் என்ன செய்யணும் சொன்னால் தான் இப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாம் புராணத்தில் இருக்கிறது எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். வீரவாகு தேவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புனார். நேரே எங்கே வந்துட்டார்? திருச்செந்தூர் வந்துட்டார். மிகப்பெரிய ஒரு வேலையை நாம் செய்து முடித்தால் நம்ம முதலாளி உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணாலும் தாரைம்பார். அது மாதிரி முருகர் வீரவாகு தேவரை பற்றி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். உங்கள் திருவடி மேலே அன்பு மட்டும் போதும், வேறு ஒன்றும் வேண்டான்ட்டார். முருகரே வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் நம்ம என்ன சொல்லணும்? நீங்கள் போதும்னு சொல்லணும். எங்கள் தமிழாசிரியர் ஒரு வாழ்வியல் கதை சொல்லுவார். ஒரு ராஜா வீட்டில் குழந்தை பேரே இல்லை. ரொம்ப காலங்கள் போய் ஒரு குழந்தை பிறந்துருது. இளவரசன் வந்துட்டான். பயங்கர சந்தோஷம். அரண்மனை முழுவதையும் திறந்து விட்டு அரண்மனையில் இருக்கிற பொருட்களெல்லாம் யார் வேணாலும் எடுத்துகிட்டு போங்கன்ட்டார். நம்மால் சொல்லாமலே எடுத்துகிட்டு போவான். சொன்ன பிறகு விடுவானா? எல்லாம் லாரி, டெம்போ, 16 டயர் லாரி எல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க? அரண்மனையை காலி பண்ணிட்டாங்க. அவர் அதை பற்றி கவலைப்படலை. நான் ஒரு பெரிய வீரன், நான் என்றைக்கும் ஒரு நாள் சம்பாதிச்சுடுவேன், மக்கள் சந்தோஷமாக என்ன வேணாலும் அள்ளிட்டு போங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு பாட்டி மட்டும் எதுவுமே எடுக்காமல் நின்றுக்கிட்டே இருந்தது. ஒரு தயக்கத்தோடு நின்று கொண்டே இருந்தாங்க. இந்த கதை ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற ஒரு கதையை நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் பயன்படும். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் எங்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்த கதை. ஒரே ஒரு பாட்டி மட்டும் எதுவுமே எடுக்காமல் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. மன்னர் சொன்னார், எல்லோரும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் எடுக்காமல் சந்தோஷமாக போனாலும் யாருக்கு கவலையாக இருக்கும்? எங்கள் வீட்டில் உள்ள ஏதோ பொருள் உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு இருக்கும், நீங்களும் ஏதாவது எடுங்கன்னாரு. அப்போ அந்த பாட்டி எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னுச்சுது. சரி, ஏதாவது ஒன்று வேண்டுங்க, எதுவுமே வேண்டான்னு சொல்லாதீங்கன்னு கட்டாயப்படுத்தினார். பாட்டி சொல்லிச்சுது, வர்ற வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் விருந்து சாப்பிட வாங்கன்னுச்சு. யார் சொன்னா? எல்லாரும் மன்னர் அரண்மனையை காலி பண்ணிட்டு போயிட்டான். இந்த பாட்டி என்ன பண்ணிச்சு? வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எங்கள் வீட்டில் விருந்து, எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு யாரை கூப்பிட்டது? சாப்பிட்றதுக்கு தானே, வந்தால் போச்சு, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டார். திங்கக்கிழமை சொல்கிறாரு. வெள்ளிக்கிழமை காலையில் யார்? மன்னர் கேட்குறாரு, அமைச்சரே, நாம் இன்று இந்த பாட்டியின் வீட்டுக்கு விருந்துக்கு செல்ல வேண்டிய தயாராக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். ஏன் நீங்கள் நாளை கேட்டுக்கலாமா இன்றைக்கி கேட்குறதுக்கு? அந்த அம்மா தான் வீட்டுக்கு வர சொல்லிச்சுன்னா நீங்கள் உடனே வாரேன்னு ஏன் சொல்கிறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அந்த அம்மா வீடு இருக்கிற தெருவுக்குள்ளே சைக்கிள் கூட போகாது. அவர் வீட்டுக்கு நீங்கள் எப்படி போவீங்க? நீங்கள் சும்மாவே தேரை விட்டு இறங்க மாட்டீங்க, எப்படி தான் போகிறது அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டார். யார்? அமைச்சர். ராஜா சொன்னார், உணர்ச்சி வசப்படாதீங்க, பாட்டி வீட்டுக்கு நம்ம போகிறதுக்கு வசதி இல்லை, அவ்வளோதானே. நான் கோடை காலத்தில் தங்குகின்ற அரண்மனைக்கு பாட்டியே வர சொல்லுங்கள், எதை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், அங்கே சாப்பிட்டுக்கலான்ட்டார். பாட்டிக்கு தகவல் போச்சுது. பாட்டி என்ன செஞ்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு, இன்றைக்கெலாம் ஆட்டோவில் வர்ற மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்து எல்லாம் மன்னர் சாப்பிட்டு முடித்தார். அப்போது அமைச்சர் வந்து இந்த பாட்டியை என்ன சொல்லி அனுப்புவதுனாரு. என்ன சொல்லி அனுப்புறது? இது என்ன கேள்வி? அந்த அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடு அந்த இடத்துல சாப்பிட்டுட்டோம். இந்த அரண்மனை இது யாருக்கு? பாட்டிக்குன்ட்டார். இந்த அரண்மனை யாருக்கு? பாட்டி வச்சுக்கிட்டு அப்படின்ட்டார். பாட்டிக்கிட்ட போய் மன்னர், இப்போ திருப்தியாக இருக்கீங்களா, என்ன வேணும்னாரு. அடுத்த வெள்ளிக்கிழமை சாப்பிட வாங்கன்னு. யாரு? பாட்டி. மன்னர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையாக பாட்டி வீட்டுக்கு சாப்பிட வந்து பாட்டியின் குடும்பம் அரண்மனைக்குள்ளே புகுந்து பிரபுக்களாகவும் சிற்றரசர்களாகவும் அமைச்சர்களாகவும் மந்திரிகளாகவும் ஆகி பாட்டி குடும்பம் என்ன குடும்பம் ஆயிட்டு? மன்னர் குடும்பமாக மாறிட்டு. பாட்டி என்ன கேட்டது? மன்னனை கேட்டது. எல்லாரும் பொருளை கேட்டார்கள், பாட்டி மன்னனை கேட்டது.
சித்தி விநாயகர் அல்லது முருகர் வந்து என்ன வேணும்னா நீங்கள் வேணும்னு நம்ம யாராவது கேட்போமா? பழனி ஆண்டவரே வந்து என்ன வேணும், என்ன நல்ல வேளை கேட்டீர்கள், எனக்கு வந்து இத்தனை லட்சம் வேணும், சொந்தமாக வீடு வேணும், அது வேணும், இது யார் வேணும்னு கேட்க மாட்டோம். என்னை தவிர எல்லாவற்றையும் கேட்கிறீர்கள் அப்படிம்பாரு முருகர். உண்டா இல்லையா? அந்த பாட்டி என்ன கற்றுக் கொடுத்தது, அந்த கதை என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு தெரியுதா? மன்னன் பொருளை விரும்பியவர்களெல்லாம் தோற்றார்கள், மன்னனை விரும்பியவர்கள் ஜெயித்தார்கள். சாமியிடத்தில் பொருள் கேட்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் அந்த பொருள் அழியும். யாரையே கேட்கணும்? சாமியையே கேட்கணும். அதாவது அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானினார் மாணிக்கவாசகர். சிவபெருமான் கேட்டார், உங்களுக்கு என்ன ஆசைனார்? உங்கள் அருளை பெறுவதை தவிர எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லைனார். அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் அறவானே ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். காரைக்கால் அம்மையார் பாட்டு. அது அறகுறையை தொடங்கிட்டு விட்டுட்டோம். அந்த காரைக்கால் அம்மையாருடைய விண்ணப்பத்தில் நம்மளை மாதிரி எதையுமே அந்த அம்மா சம்மந்தம் இல்லாத பொருளையெல்லாம் கேட்கல. நாமளாக இருந்தால் என்ன செய்வோம்? அழிகின்ற பொருளையாக கேட்போம். உண்டா இல்லையா? அழிகின்ற பொருளையாக கேட்போம். ஒருவன் கண் தெரியாத ஒருத்தன் ஒரு கோயில் வாசல்ல இருந்து பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். நாகரிகமாக சொன்னால் யாசகம் பெற்று கொண்டு இருந்தான், பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். நாங்கள் குடியிருக்கிற தெருவில் ஒரு அம்மா பிச்சை எடுக்க வரும், யாசகம் பெற வரும். அதை தீபாவளி அன்னைக்கு வந்தது. ஸ்வீட்டு கொடுத்து அந்த வழக்கமாக போடக்கூடிய காசும் கொடுத்தாங்க. எங்கள் தெருவில் தீபாவளி காசு கொடுங்க அப்படின்னு கேட்குது. தெருக்காரங்க என்ன பிச்சை எடுக்கிறவங்களுக்கு என்ன தீபாவளி காசுங்கிற. அந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? பிச்சை எடுக்கிறது ஒரு தொழில் தான், சிலிண்டர் போட்டவனுக்கு தீபாவளி காசு கொடுக்குறீங்கல்ல, அதே மாதிரி ஈபிக்கு தீபாவளி காசு கொடுக்குறீங்கல்ல, நான் என்ன தொழில் பண்ணியிருக்கிறேன்? பிச்சை எடுக்கிற தொழில் பண்ணியிருக்கிறேன், தீபாவளி காசு கொடுங்க. எங்கள் வீட்டில் இது எந்த வகை நியாயம்னு கேட்டது. நியாயமாக தான் அந்த அம்மா கேட்டிருக்குது. அதை விவேகானந்தர் சொல்கிறார், ஒருவனுக்கு நீ 1 ரூபாய் கொடுத்தால் நன்றியோடு இருக்க வேண்டியது 1 ரூபாய் வாங்கியவன் அல்ல, 1 ரூபாய் கொடுத்த நீ. ஏன் தெரியுமா? நீ தானம் செய்வதற்கு அவன் உதவி செய்திருக்கிறான். அவன் இல்லைன்னா நீ யாராக மாறியிருக்க முடியாது, தானம் செய்பவனாக மாறியிருக்க முடியாது. அப்போ அந்த அம்மா தீபாவளி காசு கேட்குறது நியாயம் தானே? ஆமாம். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அந்த யாரையே கேட்கணும். கோயிலில் நீங்கள் என்ன வர வேணாலும் கேளுங்க, தப்பு இல்லை. கடைசியாக ஒரு வரம் சொல்லுங்கள், சித்தி விநாயகரே நீங்கள் தான் எனக்கு வேணும், முருகா நீ தான் வேணும் அப்படின்னு கேட்கணும். நான் கோயில்களில் அடிக்கடி சொல்லுவேன், பெரும்பாலும் சிவபக்தர்கள் சிவனை தவிர எல்லாவற்றையும் கேட்கிறார்கள். யாரை கேட்கறதில்ல? சிவனை கேட்கறதில்ல, சிவனை தவிர எல்லாவற்றையும் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் சூரபன்மன் என்ன செய்தான்னா, வீரவாகு தேவருங்க எல்லாத்தையும் வந்துட்டார். தன் சபையை கூட்டி ஆலோசனை கேட்குறான், என்னப்பா செய்யலாம். மந்திரிகள் வீரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை கேட்குறான். முருகர் போருக்கு வருவது உறுதியாகிவிட்டது. ஒற்றர்களை அனுப்பி விசாரித்து கண்டுபிடிச்சிட்டான். ஒற்றனுடைய பெயர் கூட கச்சியப்பர் சொல்கிறாரு, பகன் மயூரன். அந்த ஒற்றர்கள் வந்து தகவல் கொடுத்துட்டாங்க, முருகர் உறுதியாக போருக்கு வரப்போகிறார்னு. அமைச்சன் மகிசன், 2வது அமைச்சன் துர்க்குணன், 3வது அமைச்சன் தர்மகோபன், சேனாபதிகள் எல்லாரும் அவங்கவுங்களுடைய ஆலோசனையினுடைய மொத்த ரிசல்ட் என்னென்னா, போருக்கு போவது சரி, எதை நிறுத்த வேண்டாம், போரை நிறுத்த வேண்டாம், யாரை எதிர்த்து போர் செய்வோம், முருகனை எதிர்த்து போர் செய்வோம் என்பது எல்லாருடைய டோட்டல் செய்தியாக சொன்னாங்க. சிங்கமுகன் எந்திரிச்சான், தம்பி, அடுத்த தம்பி, சூரபன்மனுடைய அடுத்த 2 தம்பி, தாரகன் கடைசி தம்பி, அடுத்த தம்பி சிங்கமுகன். அவன் எழுந்தான், அண்ணா நம்ம என்ன செய்ய வேண்டாம், போர் செய்ய வேண்டாம் அப்படின்னா. ராமாயணத்தில் யார்? விபீஷணன். ராமாயணத்தில் விபீஷணன். நீங்கள் அதை ஞாபகம் வச்சு இதை படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ராமாயணம் அது பெருமாள் கதை சார்லாம் சொல்லக்கூடாது, நம்ம கதை தான், நம்முடைய இதிகாசம் தான். நேற்று தான் சொன்னோம், சாமியை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, வேற்றுமை பார்க்கக்கூடாது. பிற மதத்தவர் கடவுளை கூட நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம கடவுளை நாம் கும்பிட்டுட்டு நம்ம பாதையில் என்ன செய்யணும், போய்கொண்டே இருக்கணும். அப்போது அறிவுரை சொல்கிற அண்ணனுக்கு, அண்ணா தூண்டிலில் வந்து ஒரு புழுவுக்கு ஆசைப்பட்டு எது சிக்குகிறது? மீன் சிக்கிறது. அது மாதிரி நாம் இப்போ சிக்க போகிறோம். தேவர்களுக்கு தீமை செஞ்சிட்டோம், பெரியவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. வீரவாகு இதே மாதிரி தானே பேசினார், பெரியவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது, குழந்தைகளுக்கு எந்த தீமையும் செய்யக்கூடாது, குழந்தைகளுக்கு தீமை செய்யக்கூடாது, பெண்களுக்கு தீமை செய்யக்கூடாது. நம்முடைய சாஸ்திரத்தில் இது ரொம்ப முக்கியம். தமிழருடைய கலாச்சாரத்தில் போர் வரும் நிறைய. அந்த காலத்துலலாம் படிச்சிருக்கோம்ல, புறநானூற்று போர்கள் வரும்.
அந்த போர் வருவதற்கு முன்பு ஒரு அறிவிப்பு விடணும். நீங்கள் இஸ்ரேல் போருங்கிறீங்க, உக்ரைன் போருங்கிறீங்க, காசால போருங்கிறீங்க, ரஷ்யாவில் போருங்கிறீங்க. எல்லாருமே போர் தர்மத்தை மீறுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு மேலே குண்டு போடுறான், ஹாஸ்பிட்டல் மேலே குண்டு போடுறான், எல்லாம் நடக்குது. காசால போர் நிறுத்தம்ங்கிறான். ஐநாவில் சர்வே பண்ணி பார்த்தா 98% எல்லாம் காலி. அது பிறகு தான் போர் நிறுத்தம். ஹாஸ்பிட்டல் முடிஞ்சு, பள்ளிக்கூடம் முடிஞ்சு, காலேஜ் எல்லாம் இடித்து தள்ளின தான் என்ன நடக்குது? ஆனால் போருடைய தர்மத்தின்படி மருத்துவமனைகள், குழந்தைகள், பெண்கள் மேலே அழிக்கக்கூடாது. தமிழர்கள் அந்த காலத்தில் போர் செய்வதற்கு முன்பு ஒரு அறிவிப்பு விடுவாங்க. அதாவது ஆவும் ஆணிய பார்ப்பன மார்களும் பெண்டிரும் பிணியுடையூரும் நும்மிடம் சேர்மீன் எம்மம்பு விடுமீன். என்ன அர்த்தம்னா, பசுமாடு கொல்லக்கூடாது. பசுமாடு இருந்தால் போர் நடக்கிற இடத்துக்கு வெளியே கொண்டு போயிருங்க. பிராமணர்களை கொல்லக்கூடாது, பெரிய பாவம். பிராமணர்கள் போர் நடக்கிற இடத்த விட்டு வெளியே போயிருங்க. பெண்கள் போர் நடக்கிற இடத்த விட்டு போயிருங்க. இப்போ இராணுவத்தில் யாரே போர் செய்கிறா? பெண்களே இராணுவத்தில் இருக்கிறாங்க. அது வேறு விஷயம். அதானே? அது காலத்தினுடைய மாற்றம். அன்றைக்கு இருந்திருக்குது. எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தால் வரவேற்க தான் செய்யணும். பெண்கள் போர்க்களத்தை விட்டு வெளியே போயிருங்க. நோயாளிகள் இருந்தால் போர்க்களத்தை விட்டு வெளியே போயிருங்க. அதை சொல்லிவிட்டு அவங்க போகிறதுக்கு கால அவகாசம் கொடுத்து அதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும்? போர் செய்யணும். ஆவும் ஆணிய பார்ப்பன மார்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் நும்மிடம் சேர்மின் எம் அம்பு விடுதும். நான் அம்பு விட போகிறேன், கிளம்பிடுங்க. அதற்கு டைம் கொடுத்து அவங்க போன பிறகு தான் நம்முடைய முன்னோர்கள் போர் செய்திருக்கிறாங்க. இதையெல்லாம் அவன் எடுத்து சொல்கிறான். அண்ணா, பெரியவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது, குழந்தைகளுக்கு செய்யக்கூடாது, பெண்களுக்கு செய்யக்கூடாது, விரதம் இருக்கிறவங்களுக்கு செய்யக்கூடாது. அதாவது தர்மத்தை தடுக்கக்கூடாது. இதையெல்லாம் யார் மீறுகிறானோ அவனுக்கு நரகம். அப்படின்னா அண்ணங்கிட்ட என்ன சொல்கிறான்னு அர்த்தம்? நீ எங்கே போயிடுவ? நீ நரகத்துக்கு போயிடுவ என்பதை சொல்கிறான். தம்பியாக இருந்து சொல்லுகிறான், எடுத்து சொல்லுகிறான். நீ நரகத்துக்கு போக வேண்டியது ஆயிரும் அண்ணா, கவனமாக இருக்கிறான். அதாவது சூரபன்மன் சொல்கிறான், சிங்கமுகா, சிவனுடைய சக்தி, அதாவது நம்மளை யாரும் அழிக்க முடியாதுங்கிறான். எனக்கு வஜ்ர உடம்பு இருக்குது, நம்ம யாரும் அழிக்க முடியாது. சிவனுடைய சக்தி தான் நம்மளை வெல்லும், வேறு எதாலையும் வெல்ல முடியாதுங்கிறான். அப்போ தான் இவன் சொல்கிறான், அதாவது மும்மூர்த்திகளுக்கு பயப்படாதவனாக இருந்த நீ, தேவர்களுக்கு பயப்படாதவன் நீ, இப்போ தேவர்களை கண்டு பயப்படுறா, ஒரு குழந்தையை கண்டு பயப்படுறா, என்னது எல்லாத்துக்கும் பயப்படுறா என்று திட்டுகிறான். அப்போ தான் அவன் சொல்கிறான், நீ குழந்தைன்னு யாரை சொல்கிறியோ அவனே தான் சிவபெருமான். முருகனும் யாரும் ஒன்று தான், சிவனும் ஒன்று தான். ஆதலின் நமது சக்தி அருமுகன். வேதகம் என்றால் கந்த புராணத்தில் சிவபெருமான் சொல்கிறார், என்னுடைய சக்தி தான் யார்? முருகன். ஆதலின் நமது சக்தி அருமுகன் அவனும் யாமும் பேதகம் என்றால், எனக்கும் முருகனுக்கு எந்த வேற்றுமையும் இல்லைங்கிறாரு சிவபெருமான். எனவே சிவனுடைய நெற்றியிலிருந்து தான் முருகர் வந்திருக்கிறார். எனவே வந்திருப்பது சிவன் தான். நீ குழந்தைன்னு யாரை சொல்கிறியோ அது சிவபெருமானுடைய சக்தி. அப்போது ஒன்று அழிக்கிறதுக்கு எது வந்திருக்குது? சிவனுடைய சக்தி வந்திருக்கிறது என்று எடுத்து சொல்லுகிறான். ஆனாலும் அவன் என்ன செய்யலை? திருந்துவதாக இல்லை. அதாவது என்னை அழிப்பதற்கு யாருமே இல்லை என்பதை ஆணவத்தோடு சொல்லுகிறான். சிவனுடைய நெற்றியில் தோன்றியவர்னு சொல்லி பார்க்குறான், ஞானக்கடவுள்னு சொல்லி பார்க்கிறான், பாலன் அல்ல என்று சொல்லி பார்க்கிறான். எந்த ஒரு அரியணையும் யார் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. சூரபன்மன் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. கடைசியில் அந்த அண்ணங்கிட்ட சொல்கிறான், சூரபன்மனிடத்தில் சிங்கமுகன் சொல்கிறான், அண்ணா, நீங்கள் மயங்கி போயிருக்கிறீங்க, உங்களுக்கு அறிவுரை சொல்கிற என்னை பார்த்து நான் மயங்கி இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க என்று சொல்லி, அந்த முருகப்பெருமான் வேதத்திற்கு எட்டாதவன், உபநிடதத்திற்கு எட்டாதவன், எதற்கும் எட்டாத ஒரு பரம்பொருள் என்று முருகனுடைய பெருமையை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அந்த பகுதியை நாம் கொஞ்சம் பொறுமையாக படித்தா முருகனுடைய பெருமையை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய செய்திகளை அதில் மந்திர வடிவத்தில் இருக்குது. நான் அதையெல்லாம் உரைநடையில் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், நிறைய செய்தி சொல்லியிருக்கிறேன். என்று முருகனுடைய பெருமையை அது வீரபாகு தேவர் சொன்னது வேற. யாரே சொல்கிறார்? அசுரனே சொல்கிறான், சிங்கமுகனே சொல்கிறான். அவர் எனது குழந்தைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. முழுமுதற் பரம்பொருள், ஞான கடவுள், அண்டங்களை எல்லாம் ஆக்கி அழிக்கக்கூடியவர்,
என்றெல்லாம் சொல்லி பார்க்குறான். உன்னுடைய வஜ்ர உடம்பை அடித்து விடுவார், எல்லாம் அழிஞ்சு போயிரும்னு சொல்கிறார். அதற்கு சூரபன்மன் பதில் பாருங்கள். ராமாயணத்தில் ஒரு இடம் உண்டு, அந்த வாலி வதம் நிகழ்கிறதுல, வாலி வதம் நடக்கிற இடத்துல ஒரு இடம் உண்டு. ராமனுடைய பலத்தை ராமன் 7 மராமரத்தில் ஓர் அம்பினால் ஓட்டை போட்டவன் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது ராமாயணத்தில். இந்த செய்தியை கொண்டு போய் யார்கிட்ட சொல்கிறாங்க? ராவணன் இடத்துல சொல்கிறாங்க. ஒரு அம்புனால் 7 மராமரத்தை துளைத்தவரா, அப்போனா எவ்வளவு சக்தி இருக்கும்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? ராவணன் இடத்துல. அவன் சொல்கிறான், ராவணன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏற்கனவே அதில் ஓட்டை இருந்துக்கிடா அப்படிங்கிறான். அறிவுரைகள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிருங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். அதனால தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொன்னேன், யாரும் கேட்காமல் எந்த அறிவுரையும் செய்யாதீங்க, சொல்லாதீங்க. யாராவது புது வீடு கட்டியிருப்பாங்க, உங்களை பார்க்க வாங்கம்பாங்க, இந்த டைனிங் ஹாலை இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கலாம், அப்போ ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுங்க அவங்களுக்கு. அதெல்லாம் யார் கேட்டா? உண்டா இல்லையா? இந்த ஹால் நீங்கள் 10க்கு 12 போட்டதுக்கு 10க்கு 20க்கு 20 போட்டிருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் தான் அவன் கட்டியிருக்கிறான். இதெல்லாம் நம்ம போய் என்ன செய்யக்கூடாது? எதுவுமே சொல்லக்கூடாது. கேட்காமல் அறிவுரை சொல்லக்கூடாது. கேட்டால் மட்டும்தான் சொல்லணும். இன்னும் வயதான பிறகு அறிவுரை சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க. என்ன செய்யாமல் இருந்துக்கணும்? எதுவுமே சொல்லாமல் இருந்துக்கணும். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, அதாவது 40 வயதில் நாவை அடக்குன்னு ஒரு பழமொழி உண்டு. 40 வயசு ஆனாலே நாவை அடக்குன்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த நாவை அடக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சாப்பிட்றதையும் கண்ட்ரோல் பண்ணணும், பேச்சையும் கண்ட்ரோல் பண்ணணும். எத்தனை வயசு ஆகிட்டுனா? 40 வயசு ஆகிட்டுனா கண்ட்ரோல் பண்ணணும். என்னிடத்துல நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அம்மா பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, இங்கே சொன்னாங்கல்ல, இவ்வளவு மாணவர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களாலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அம்மா கேட்டாங்க. ஒரு மாணவர் ரொம்ப வயசானவர் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப வருஷத்துக்கு முந்தி இருந்தார், இப்போ இறந்துட்டார். அவருக்கு ஒரே மகன், ஒரு மருமகள். மருமகளும் இவரும் அடிக்கடி வாய் சண்டை போட்டுடுவாங்க. என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், இன்னைக்கு மருமகளை திட்டி தீர்த்துட்டேன் அப்படின்னார். நான் சொன்னேன், இப்படியே டெய்லி சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, எனக்கு என்னமோ இது சரியாக படலை. எப்போ கோபம் வந்தாலும் மகனை திட்டுங்க, யாரை திட்டாதீங்க? மருமகளை திட்டாதீங்க அப்படின்னு. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னாரு, ஒருவேளை அவர் மனைவி இருந்தாங்க, மனைவி முந்திட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஏதோ நோயினால் இறந்துட்டாங்கன்னா யார்கிட்ட சாப்பிட வேண்டியது வரும்? மருமகிட்ட சாப்பிட வேண்டியது வரும். இந்த அம்மா டைம் பார்த்து பழி தீர்த்துற போகுது, கவனமாக இருங்க அப்படின்னு. நல்ல வேலை சொன்னா ஜெய்சிங், நான் யோசிக்கவே இல்லை இந்த கோணத்தில். கடைசியில் அது நடந்தது, அப்படியே நடந்தது. யார்கிட்ட தான் சாப்பிட்டாரு? அது பிறகு அவர் ரொம்ப அன்பாக மாறி யதார்த்தமாக இருந்து சாப்பிட்டார். அதனால் நம்ம யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு வள்ளுவர் சொல்கிறார். எதை காப்பாற்றலைனாலும் நாக்க காப்பாற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையற்ற வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. மௌனமாக இருந்துடணும். தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. அதையெல்லாம் சூரபன்மன் அவனுக்கு தோணுனதையெல்லாம் பேசினான். அவனுக்கு எவ்வளவோ அறிவுரைகளை சொன்னார். யார் கேட்கல? சூரபன்மன் கேட்கல. இப்போ ராமாயணம் சொன்னேன் பார்த்தீங்களா, 7 மரத்தில் ஓட்டை பட்டார் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான்? ஏற்கனவே ஓட்டை இருந்ததுடா, ஊனவில் ஓட்டி ஓட்டை மராமரத்தில் அம்பு ஓட்டிங்கிறான் ராவணன். கூனின்னு ஒரு பாட்டி சூழ்ச்சி செஞ்சு ஒருத்தன் அரசாங்கத்தை இழந்தானா அவன் திறமசாலியான்னு கேட்குறான். கூனி சூழ்ச்சியால் அரசு இழந்து ஒரு பாட்டி செய்த வஞ்சகத்தில் அரசாங்கத்தை இழந்திருக்கிறான். அவனை போய் கடவுளுங்கிற, அவனை போய் பெரிய ஆளுங்கிற அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்லுகிறது இந்த ராமாயண செய்தி? அறிவுரைகள் ஏற்கப்படாது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கேட்டால் மட்டும் என்ன செய்யணும்? சொல்லணும். அதில் வாழ்க்கையில் தெளிவாக இருந்துக்கிடுங்க. அதாவது இந்த முருகனுடைய பெருமையெல்லாம் சொன்னார். அந்த முருகனுடைய பெருமையில் ஒரு பெருமையை சொல்லும்போது சூரபன்மன் எதிர்த்து பேசுகிறான். பஞ்சபூதத்தின் வழியாகத்தான் இவர் பிறந்திருக்கிறான். சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து வர்றான், முருகர் வர்றார். அருள் வெளியிலிருந்து வர்றாரு. நம்ம முதல் நாள் படித்தோம். 2வது நாள் முருகர் தோன்றார். அருள் வெளியில் தோன்றி அந்த அக்னி காற்றுக்கு வருது. காற்றிலிருந்து நெருப்பு, அதுவே நெருப்பு தான், அக்னி பகவானிடத்தில் வருது. அக்னி பகவானிடத்துலேருந்து கங்கைக்கு வருது. இதை அவன் சொல்லி கிண்டல் பண்ணுறான். பஞ்சபூதத்தின் வழியாக அந்த கடவுள் தோன்றியிருக்கிறான், அவர் என்ன பெரிய கடவுள்னு கேட்குறான். இப்படியெல்லாம் முருகரை இகழ்ந்து பேசுகிறான். அதாவது நேற்றை பாலகன், நேற்று பிறந்த ஒரு குழந்தை மாதிரி அவன் என்று சொல்லி
எதையுமே அவன் கேட்காதனால அறிவுரையை யார் நிறுத்திவிட்டான்? சிங்கமுகன் அறிவுரை சொல்லுவதை நிறுத்திவிட்டான். நான் விடுதலை செய்வதாக இல்லை தம்பி என்று சொன்னான். சிங்கமுகன் பார்த்தான், போர்க்களத்தில் நம்மளை சாகடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். நாம் என்ன செய்யலாம்? விபீஷணனுக்கும் சிங்கமுகனுக்கும் சின்ன வேறுபாடு. விபீஷணன் எங்கே வந்துடுறான்? ராமனிடத்தில் வந்துடுறான். ஆனால் சிங்கமுகன் அண்ணன் கூடவே இருந்து எதை விடுறான்? உயிரை விட்டுறான். இந்த ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு. அப்போ விபீஷணன் தப்பு செய்தானான்னு கேட்கக்கூடாது. விபீஷணன் பிரம்மதேவர்கிட்ட வாக்கு கொடுத்துருந்தான். நான் தீமைக்கு துணை போக மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருந்தான். அந்த மாதிரி ஒரு வாக்கு சிங்கமுகன் யார்கிட்டையும் கொடுக்கலை. அண்ணனுக்காகவே உயிரை விட்டான். சரி அண்ணா, என்னை மன்னித்து விடு, நான் உனக்காக போருக்கு போகிறேன் என்று சிங்கமுகன் சம்மதித்து போருக்கு புறப்பட்டான். இதையெல்லாம் நம்ம அதில் பார்க்குறோம். இதற்கு அடுத்த பகுதியாக யுத்தகாண்டம்ங்கிற பகுதி வருது. நமக்கு அந்த பாடம் கிடைக்கிற நேரத்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தி எடுத்துடணும். நேற்று நிறைய செய்திகள் சொல்ல முடியாமல் போச்சு. நானும் ஜம்ப் பண்ணி பார்த்தே முடியலை. நமக்கு அந்த நேரம் நிறைய வேணும். ஆனால் இந்த நேரத்துக்குள்ளே சொல்லி முடிக்க வேண்டியது இருக்கிறதுனால கிடைக்கிற நேரத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். எல்லாமே நடக்கணும். ஞானமும் படிக்கணும், கலைகளும் வளரணும். இல்லை, கலைஞர்கள் வளரணும், கலைகள் வளரணும், எல்லாரும் கோயிலுக்கு வரணும். அப்போ நம்ம எல்லாத்தையும் ஏற்றுதான் ஆகணும். இது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியாது. நேற்று அதனால தான் பாடத்தை கடைசியில் நானும் கொஞ்சம் நீட்டி பார்த்து முடியலை, வேகமாக சொல்லி பார்த்தேன். அடுத்து கச்சியப்ப முனிவர் யுத்த காண்டத்தை சொல்கிறாரு. நாம் ஒரு 6 நிமிடத்துக்குள்ளே நிறைவு பண்ணிடுவோம். புரியுதா? 8 நிமிடம் சரியாக நிறைவு பண்ணிடுவோம். ஏமகூட படலம்ங்கிற படலத்தில் அது வருது. முருகருடைய படை புறப்பட்டுச்சு. முருகர் போருக்கு ரெடி ஆயிட்டார். ஏனென்றால் யார் தேவர்களை விடுதலை செய்ய தயாரில்லை? சூரபன்மன். முருகர் புறப்பட்டார். நேர ஏமகூடம்ங்கிற இடத்துக்கு வந்தார். ஏமகூடம் என்று கச்சியப்பர் சொல்கிற ஊர் தான் இலங்கையில் கதிர்காமம். ஏமகூடத்துக்கு இன்னொரு பேர் தான் என்னது? கதிர்காமம். கதிர்காமம் என்பதற்கு தமிழில் என்ன அர்த்தம்னா, ஒளிமயமாக இருப்பது, நாம் நினைக்கிறதையெல்லாம் தருவதுன்னு அர்த்தம். கதிர்காமத்தில் போய் முருகனை கும்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் என்ன செய்வார்? கொடுப்பார். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. நீங்கள் கேட்குறீங்க, அப்படி நான் நிறைய நாள் கேட்டேன்னு சார், ஒன்றுமே தர்ற மாதிரி தெரியலையே சார். 2வது நாள் ஒருத்தர் என்னை தனியாக சந்தித்தாருங்க நல்லேப்பள்ளியில். நான் முருக பக்தர் தான், முருகர் கோயிலில் தான் எனக்கு பேர் வச்சாங்க. எனக்கு இப்போ அப்பா இல்லை, நடந்ததை சொல்லி அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறேன். எனக்கு இப்போ அப்பா இல்லை, அம்மா இல்லை, கல்யாணம் நடக்கலை, வயசாகிட்டு, நான் நினச்சது எதுவுமே நடக்கலையேன்னு கேட்டேன். ஒரு ஆசிரியர் எல்லா பகுதியையும் சொல்லணும். அப்போ எனக்கு ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்டேன், இந்த இடத்துல வச்சு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், ஒவ்வொரு உயிரும் இப்படி வாழணும்னு யார் முடிவு பண்ணுறா? இறைவன். ஒருவேளை அந்த திருமணம் இல்லாமல் கூட அந்த உயிருக்கு யோகமாக இருக்கலாம்ல, அது கூட ஒரு யோகமாக இருக்கலாம்ல. திருமணம் நடந்து அந்த உயிர் துன்பப்படணும்னு இருந்திருக்கலாம். திருமணம் நடக்கக்கூடாது என்பது கூட எதாக இருந்திருக்கலாம், அந்த உயிருக்கு ஒரு யோகமாக இருந்திருக்கலாம். நான் என்னுடைய வாழ்க்கையில் அரசாங்க வேலையை 15 வருடங்கள் தேடி கிடைக்கல. வெறும் 600 ரூபாய் சம்பளத்துக்கு திருநெல்வேலியிலிருந்து உடுமலைப்பேட்டைக்கு வந்தேன். ஒருவேளை எனக்கு அங்கே வேலை கிடைச்சிருந்தா நல்லப்பள்ளிக்கு எப்படி வருவேன்? அப்படி வேலை கிடைச்சிருந்தா எந்த ஊருக்கு வந்திருக்க முடியாது. எனக்கு உடுமலைப்பேட்டையில் இருந்ததுனால அங்கே வந்துட்டேன், திருநெல்வேலியிலேருந்து வருவேனா? அப்போ இறைவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றிலையும் ஒரு காரணம் என்ன செய்யுது இருக்குது. அதனால் நாம் இறைவன் நமக்கு இது நம்முடைய நாம் செய்த வினை, நமக்கு இப்படி நடக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம். ஏதோ ஒரு உயிருக்கு நடக்கலைங்கிறதுக்காக இறைவன் நம்ம மேலே கருணை காட்டலைன்னு அர்த்தம் கிடையாது. இதுதான் நமக்கு சரி என்று அர்த்தம். நமக்கு இது நடப்பது சரி என்று யார் நினைக்கிறார்? இறைவன் நினைக்கிறாருன்னு நினைக்கணும். அந்த உயிருக்கு அது தேவைன்னு இறைவன் நினைக்கிறாருன்னு அர்த்தம். தேவைன்னு அவர் நினைக்கிறாருன்னு அர்த்தம். வாரியார் சுவாமிகள் வீணை வாசிக்கிறது தான் விருப்பமாக இருந்தார். அவர் வீணை வித்வானா வரணுங்கிறது அப்பா விருப்பம், சொற்பொழிவாளருங்கிறது அவர் விருப்பம். அவர் அப்பாவுக்கு தெரியாமல் தான் என்ன பழகினார்? சொற்பொழிவு பழகினார். மல்லையதாஸ் அவங்க அப்பா பேர், மல்லையதாஸ் அவங்க அப்பா பேர். அவங்க அப்பா நினச்சது நடந்திருந்தா எத்தனையோ வீணை வித்வானில் அவரும் ஒருத்தராக வந்திருப்பார். ஆனால் அவர் சொற்பொழிவாளரை வந்ததுனால முருக பக்தி உலகம் முழுவதும் பரவிச்சு. இறைவனுடைய ஒவ்வொரு செயல்லையும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு ரொம்ப நேரம் பேசினேன். பரவாயில்ல சார், ரொம்ப சந்தோஷம், எனக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்ததுனார். அந்தந்த உயிருக்கு
என்னென்ன உண்டுங்கிறத யார் தான் வகுக்கிறா? யாரோ ஒரு உயிருக்கு நடக்கலைங்கிறதுனால யாருக்குமே நடக்காது என்று பொருள் அல்ல. எல்லாருக்கும் என்ன செய்யும்? எல்லாருக்குமே எல்லாம் இறைவன் தேவையானதை கொடுப்பாருங்கிறது தான். அதான் கதிர்காமம் என்ற தலத்தை குறித்தது. நாரதர் சூரபன்மனை சந்தித்து முருகர் போருக்கு வரப்போறாருங்கிற செய்தியை சொல்கிறாரு. முதல் நாள் போர் தொடங்குகிறது. பானுகோபன் போருக்கு வர்றான். பானுகோபன் நம்முடன் போரிட வந்துள்ளான் என்று வீரபாகு முருகற்ற சொல்கிறாரு. அவன் மாயன், சண்டன், அருகன் முதலியவருடைய படைகள் எல்லாம் அழிகிறது. களத்தில் பானுகோபன் வர்றான். அவன் வில் போர் செய்கிறான். முதல் நாள் வில் போர் செய்கிறான். வாரியார் சொல்கிறாரு, அம்பை எடுத்தானா 1000 வருதான், அம்பை தொடுத்தால் லட்சமாக மாறுதான், அம்பு புறப்பட்டா கோடியாக புறப்படுதான். அப்படி எழுதுகிறார். எடுத்தால் 1000, தொடுத்தால் லட்சம், விடுத்தால் கோடி, அவ்வளவு அம்பு புறப்படுதான். தேவர்க்காக உக்கிரன் என்பவன் பூதப்படை தலைவனாக போர் செய்கிறான். 1,00,000 வீரர்கள் பானுகோபனிடத்தில் தோற்றார்கள். வீரகேசரி, வீரபாகு தம்பி, அவர் பானுகோபனோட போர் செய்கிறாரு. நாராயண அஸ்திரத்தை வீரகேசரி மேல் அல்லது நாராயண அஸ்திரத்தை வீரகேசரி மேல் பானுகோபன் விடுறான். முருகர் வீரகேசரிக்கு எதுவும் ஆகாமல் காப்பாற்றுறாரு. வீரமார்த்தாண்டன் நெற்றியில் பானுகோபன் தாக்குறான். வீரபாகு பானுகோபன் வில் போய் செய்கிறாங்க. பானுகோபன் மோகனாஸ்திரத்தை விடுறான். அந்த அஸ்திரத்தில் யாரே மயங்கிடுறா? வீரபாகு தேவரே மயங்கி விழுந்துடுறார். பானுகோபனுடைய மோகனாஸ்திரத்தில் வீரபாகு தேவரை மயங்கி விழுந்துடுறாரு. முருகர் அதற்கு பதிலாக அமோகாஸ்திரம் என்ற ஒரு அஸ்திரத்தை விட்டு யாரை மீட்கிறாரு? வீரபாகு தேவரை மீட்டு எடுத்தார் என்ற செய்தியை நாம் இன்றைய செய்தியாக சொல்லி, வீரபாகு தேவர் அதற்கு பிறகு பாசுபதத்தை எடுத்தார். பானுகோபன் ஓடிடுறான். பாசுபதத்தை எடுத்த உடனே எடுத்து போர்க்களத்திலேருந்து ஓடி போயிடுறான். சூரபன்மன் சொன்னானா, இவ்வளோ நாளும் முருகனை சின்ன பையன் சொல்லிகிட்டு இருந்தேன், யாரும் சின்ன பையனாக இருந்திருக்கிறா? பானுகோபனும் சின்ன பையனாக தான் இருந்திருக்கிறா அப்படிங்கிறான். இந்த பையன்கிறதுலேருந்து வந்தது தான். நான் முதல் நாள் ஒரு முருகன் கோயில்னு கேட்டேன், நீங்கள் யாருமே சொல்லலை. பையனூர் கேரளாவில் தான் இருக்குங்க. முதல் நாள் கேட்டால் யார் சொன்னீங்க? முருகன் பையன்கிறது முருகனுக்குரிய பெயர். பையன் ஊர்னா முருகனுடைய ஊர். அதுதான் தமிழ்நாட்டில் செய்நலூர். சேய்னா குழந்தை, தாய் சேய் நலவிடுதிங்கிறாங்கல்ல தமிழில், சேய்னா குழந்தை. அவன் சூரபன்மன் சொல்கிறான், முருகனை தான் சின்ன பையன்னு. யாரும் சின்ன பையனாக இருந்திருக்கிறான்? பானுகோபனும் சின்ன பையனாக இருந்திருக்கிறான் என்று சொல்ல முடியாது. போர்க்களத்திலிருந்து வெளியேறினான். 2ஆம் நாள் போர். அங்கே பாசுபதத்தை பயன்படுத்துகிறத தான் நம்ம நாளைக்கு பாடமாக தொடங்குகிறோம். நமக்கு என்ன 2 நாள் பாடம் இருக்குது. பிறகு செவ்வாய்க்கிழமை வள்ளி தெய்வானை திருமணம் இருக்குது. அதையெல்லாம் நம்முடைய விநாயகப் பெருமானுடைய அருள்னாலையும் முருகப்பெருமானுடைய அருள்னாலும் இந்த கோயில் விழா கமிட்டியாரெலாம் விழாவை நல்லா சிறப்பாக அரேஞ்ச் பண்ணி நல்லா செய்கிறாங்க. எங்கள் கூட வர்றவங்கெல்லாம் ஊரில் போய் ஆச்சரியமாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சஷ்டி விழாவை கொண்டாடுறது வேறு, கந்தபுராண தொடர்சொலிப்பு தமிழ்நாட்டில் கிடையாது, பெரிதும் கிடையாது. எல்லாம் ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு முருகன் கோயிலுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த ஊர் சார்? சியாட்டன் முருகன் கோயிலுக்கு ஆன்லைனில் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் எதில் பண்ணுறீங்க? லைவில் பண்ணுறீங்க. உண்மையிலே இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் இந்த நடைமுறைகள் அங்கேயும் வரணும் அப்படின்னு நம்ம வேண்டணும். எல்லாம் யாமிருக்க பயமேன் என்று சொன்ன முருகருடைய அருள் நமக்கெல்லாம் கிடைக்கும்படியாக நாம் விண்ணப்பித்து அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது வீக மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமல்ல. இன்றைக்கு நாங்கள் வரும்போது என்னுடைய மாணவர்கள், இவர் என்னுடைய மாணவர் சிவகுமார், அவர் துணைவியார் அவங்க வந்திருக்காங்க. அவர் என்னுடைய மாணவர், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் வேலையில் இருந்தவர், என்னுடைய மாணவர். அவர் அந்த தம்பி என்னுடைய மாணவர். முடிஞ்ச செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் வர்றோம், வள்ளி தெய்வானை திருமணத்தை பார்க்கறதுக்கு வரும் என்று சொல்லி நிறைவு செய்து, பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி என்று வேண்டி நிறைவு செய்கிறோம். சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம், ஞானவேல் முருகனுக்கு அரோகரம், கந்தவேல் முருகனுக்கு அரோகரம். சிவாய நம. சிவாய.